Hey, hello Amis. Welcome back to my channel. This is Danny BTS Fix and I'm your beloved author Anada பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீக் ஒரு 2 ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னக்கா வியோட எஃப்எஃப் வந்து இன்னும் போடலையே நீங்கள் கேட்குறது புரியுது. பட் இது ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேனே, ஸோ அதான் இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இது ஒரு 1 ஷார்ட்டாக போட வேண்டிய வீடியோ தான். ஏன் 2 ஷார்ட்ஸாக வருதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி JKFF இப்போ அப்லோட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய லார்ஜ் ஃபைலுன்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு டவுன்லோட் ஆக ரொம்ப டைம் எடுக்குதா, 2 நாள் ஆச்சு ஆக்சுவலி. அதனால தான் சரி இதை நம்ம பிரிச்சே போட்டுடலான்னு சொல்லிட்டு 2 ஷார்ட்ஸாக மாற்றிட்டேன். இதுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். வியோடைய சைக்கோஸ்லோடிக் அப்சஷன் அதோட 6.2 கம்பல்சரி வந்துடும், வராமலாம் போகாது சரிங்களா. அதேமாதிரி JKFFும் கண்டினியூஸாக வரும். பட் வீக்லி பேஸஸ் தான் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியும். நான் மண்டே டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி ஒர்க்கிங், எனக்கு வீட்டுக்கு வரவே 9-10 ஆகிடும். ஸோ அதனால் கஷ்டம். சண்டே மட்டும்தான். பட் ஸ்டில் நான் வீக்லி பேஸஸில் போட ட்ரை பண்ணுவேன் சரிங்களா. பட் உங்கள் சப்போர்ட், உங்களுடைய லவ் எல்லாமே எனக்கு வேணும். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நான் எப்படி போடுறேன், உங்களுக்கு பிடிச்சி தான் போடுறேனான்னு சொல்லிட்டு தெரியும். வேறு என்ன, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முக்கியமாக உங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட் 1 ஷார்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் போடுவேன். அதுக்காக தான் கேட்குறேன் சரிங்களா. சரி ஓகே ஆர்மிஸ், பலவலன்னு பேசாமல் எப்பயும் போல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன்ஸ் மஸ்ட். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆர்மிஸ். தி கரண்ட் சீன். நீங்கள் காரில் இப்போ உங்கள் பாஸ் கூட ஒரு மீட்டிங்க்காக போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக அந்த விண்டோ வழியாக என்னெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் சீயிங் மாதிரி போகிற வழியை பார்த்த மாதிரி அப்படியே உட்காந்து வந்துட்டுருக்கீங்க. பக்கத்தில் உங்கள் பாஸ் வந்துட்டு டேப் வந்து யூஸ் பண்ணி அந்த மீட்டிங் விஷயமாக பார்த்துட்ருக்காரு. வயன் வயன் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. நீங்கள் செகண்ட் டைம் தான் அவர் பக்கம் திரும்புகிறீங்க. என்னாச்சு, என்ன யோசனை உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ்டர் கிம். ஓகே, நாளைக்கு 9 o'clock நமக்கு அங்கே மீட்டிங் இருக்குது. ஸோ ஷார்ப்பாக டைமுக்கு வந்துடுங்க. ஓகே சார், ஷோர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அந்த அகெயின் வந்து விண்டோ சைடே திரும்பிடுறீங்க. அவர் அந்த டேப்பில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். அப்போ சடனாக பிரேக் வந்து போடுறாங்க காரில். அப்போ நீங்கள் ஹேண்ட் வச்சுருப்பீங்க அந்த சீட்டில். ஸோ அவரோட ஹேண்டும் உங்கள் ஹேண்டு மேலே வச்சுருக்க. அப்படியே வந்துட்டு பிரேக் போட்டோமே சடனாக அந்த இதுக்கு ரியாக்ட் ஆகிறீங்க 2 பேருமே. அப்புறம் பார்த்துட்டு அவரை திட்டுறாரு பயங்கரமாக. பார்த்து ஓட்ட மாட்டியா? இல்லை சார், இங்கே நடுவில் டாக் வந்துடுச்சு, அதான். பார்த்து ஓட்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடாக பேசிடுறாரு. நீங்களும் அவர் அப்படியே தான் பார்க்குறீங்க. அவர் ஸ்டில் வந்து அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் ஹேண்ட் மேலே தான் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வந்துட்டு திரும்பி உங்களை பார்க்கும் போது அந்த ஹேண்ட் வச்சுருக்கதை பார்த்துட்டு, ஓ ஓகே சாரி வைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை எடுத்துடுறாரு. இட்ஸ் ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அகைன் விண்டோ பக்கம் தான் பார்க்குறீங்க. அவர் சைடே திரும்பலை. அவர் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்குறாரு, மிஸ் வயன், இந்த வீக்கெண்டில் நமக்கு ஒரு பார்ட்டி இருக்குது, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? எஸ் சார். அதுக்கு மறக்காமல் வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் ஃபைல் வந்துடணும் கரெக்ட் டைமுக்கு. அது கரெக்ட் டைமுக்கு வரலன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி தானே? எஸ் சார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோன் யூஸ் பண்ணி இங்கே அவரோட ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு. ஏதோ ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த விண்டோ வழியாக பார்த்துட்டே யோசிச்சுட்ருக்கீங்க, எல்லாம் என் கிறகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். என்னடா அது, இவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம் மேன் கூட இப்படி காரில் உட்காந்துட்டு இப்படி அவனை திரும்பி கூட பார்க்காம வேடிக்கை பார்த்துன்னு வராளேன்னு பார்க்குறீங்களா எல்லாருமே? எல்லாம் என் நைனாவை சொல்லணும், இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். 2 months முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே திங்க் பண்ணுறீங்க. எஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயன், யுவர் நேம் மிஸ் லீ வயன். உங்கள் அப்பா வந்து கொரியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓனரும் கூட. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயசாகிட்டே போதும் இல்லையா. ஸோ அவரும் வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க உங்கள் அப்பாவுக்கு. நீங்கள் வந்து வீட்டுக்கு பெரிய பொண்ணு, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க.
உங்கள் ஏஜ் 24, நீங்கள் இப்போ அப்ராடில் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ்னு சொல்லி அது ரிலேட்டடாக வந்துட்டு அந்த ஃபீல்டு எடுத்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் தம்பி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிவிட்டு சைடாகவே வந்துட்டு அடிஷ்னல் கோர்சஸ்லாம் கற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியே இப்படி தான் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம், அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ அது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் கிம், அதாவது டேயாங்கோட அப்பா. அவங்க 2 பேருமே ரொம்ப வருஷம் பாலிய சிநேகிதர்கள், ஓகேங்களா. அதனால என்ன பண்ணுவாருன்னா உங்கள் அப்பா ஒரு நாள் வந்துட்டு குடிக்கிறதுக்காக வந்துட்டு பாருக்கு போவார். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட பார், அதாவது இவங்க என்னதான் பிஸ்னஸ் மேன் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மாதிரி பாருக்கு போகாமல் அது காஸ்ட்லியான பாராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான பிளேஸஸ்க்கு போகாமல் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு சின்ன பார், அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பார் வந்து சூஸ் பண்ணி அங்கே தான் போய் குடிப்பாங்க. யாருக்கும் தெரியாமல், தன்னை ஒரு பிஸ்னஸ் மேனாக காட்டிக்காமல் அந்த இடத்துல ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி போயிட்டு மீட் பண்ணி குடிப்பாங்க. அப்படி தான் அந்த போய் குடிக்கிறதுக்காக உங்கள் அப்பாவும் போயிருக்காங்க. அங்கே மிஸ்டர் கிம் வெயிட் பண்ணுறாரு. டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போகிறாரு. மிஸ்டர் கிம்மும் எந்திரிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு சியர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட கிளாஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிவிட்டு உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. ஒரு இதுவும் கிளாஸ் அடிக்கும் போதெல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட பழைய மெமரிஸ் அதை பற்றிலாம் சொல்லிவிட்டு கலாச்சி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா பேசுகிறாரு. இதோட ரிட்டையர் ஆகலான் இருக்கேன்டா, முடியலடா. எப்பப்பப்பப்பா சை, இந்த நேசமணி வேற சார் இங்கே போகணும் சார், சார் அங்கே போகணும் சார்னு படுத்துறான். நீ என்னப்பா, உனக்கு வீட்டில் ஒரே பையன் அழகாக வந்துட்டு பிஸ்னஸை கொடுத்துட்டு ஜாலியாக உட்காந்துன்னு இருக்க, நான் பாரு மாட்டிக்கிட்டு சாகுறேன்டா, முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. அப்போ மிஸ்டர் கிம் சிரிச்சுட்டே, இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொன்னேன், ஒழுங்காக உன் பிஸ்னஸை ஒன்றும் உன் பொண்ணுக்கு கொடு, இல்லைனா உன் பையனுக்கு கொடு, உனக்கு தான் 2 ஆப்ஷன் இருக்குல்லடா நண்பா. சொல்லுவாடா நீ நல்லா சொல்ல, உனக்கு என்னப்பா ஒரே ஒரு பையன், அவனுக்கு அழகாக கொடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு 2 கேஸ் இருக்குது, 2ம் சரியான ஏப்பா, 2ம் இந்த சண்டைக்கெலாம் போகிறதுக்கு அஞ்சவே அஞ்சாதுங்க, பெத்த தகப்பனியே போட்டு தள்ளுருங்க, அப்படிப்பட்ட கேஸுங்க. இப்போ நான் என் பெரிய பொண்ணு கொடுத்தேன்னா என் பையன் கோச்சிக்குவான், என் பையனுக்கு கொடுத்தேன்னா என் பெரிய பொண்ணு கோச்சிக்குவான். நான் என்ன பண்ணுறது? நீ ஈஸியாக சொல்லிட்ட, உனக்கு ஒன்று அழகாக கொடுக்க முடியும், எனக்கு 2 இருக்குல்ல. அப்போ நண்பா நீ 2த்துக்கும் சேர்த்து பிரித்து கொடுத்துடு ஓனர்ஷிப்பை. கொடுக்க விட்டுட்டாலும் இந்த டேரக்டர் பயலுகெல்லாம் கேட்பானுங்க, என்ன 2 பேர் வச்சுட்ருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்குவானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா மச்சான், அப்படியே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆமாம், உன் பையன் என்ன பண்ணுறான்? நீ கொடுத்ததுலேருந்து நான் கேட்கவே மறந்துட்டேன். உன் பையனை நான் பார்த்தே ரொம்ப மாதங்கள் ஆச்சே, எங்கே இருக்கார் உன் பையன்? அதுவா, என் பையனை பற்றி ஏன்டா கேட்க, அவன் எங்கேயாவது மீட்டிங்னு சுற்றிக்கின்னு இருக்கான் உலகம் பூரா, ஒரு இடத்துல நிற்க மாட்றான். என்றைக்கு என்னோடய ஓனர்ஷிப்பை கொடுத்தனோ அப்போ போச்சு. அதுக்கப்புறம் என் பையனை பார்த்து நானே 2 மாதம் ஆச்சுடா. ஏன்டா அழுவாதடா, விட்றா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்டா. உன் பையனை அப்படியே வீட்டில் உன் முன்னாடியே வச்சுக்கணும். எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேஸில் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துடணும். என்ன பண்ணுறதுனே தெரிலையே. என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்னடா? அதுவா, நம்ம ஏன் எப்படி பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ணு, உன்னோட சொத்து எல்லாத்தையுமே உன் பையனுக்கு கொடுத்துடு. எதுக்கு? நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலையா? ரிட்டையர் ஆகுதான்டா கேட்டேன், ஒரேடியாக என்னை ரிட்டையர் பண்ண பார்க்குறியே நீனு? டேய் ரொம்ப நடிக்காதடா, உன் பொண்ணு தான் உன் செல்லமாச்சு, உன் பேச்சு தானே கேட்பா. அதெல்லாம் எப்போ அப்ராடு போயிட்டு வந்தாங்களோ மேடம், இப்போ ஃபுல்லாக மாறிட்டாங்க. கடைசியாக 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன்டா என் பொண்ணை, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைடா அவளை. சரி நான் சொல்ல வந்தது மறங்குறேன்டா, என்னடா பேசின்னு இருக்க? எனக்கு பாரு குடிபோதை மண்டைக்கு ஏறுது, அப்புறம் 2 பேரும் இங்கே தான் கிடப்போம். சொல்ல வந்ததை சொல்ல விடு முதல்ல என்னைய. சரிப்பா நீ சொல்லு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கை கட்டிட்டு கேட்குற மாதிரி காதை கொண்டு போய் ஒரு வாய்க்கிட்ட வைக்கிறாரு. இப்போ வலிக்கு வந்தியா நீ? சொல்லுப்பா, ஏதோ சொல்ல வந்தியே, ஏதோ என் காதில் ஓது, அப்போ தான் நாளைக்கு காலைல எனக்கு ஞாபகம் இருக்கும். சரி இதான் என் பிளானு. ஓஹோ, பிளான் சூப்பராக இருக்கே. ஆனால் இந்த பிளானுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனாடா? டேய் அதெல்லாம் இருப்படா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. என்னை மீறி யாராலடா என் ஃப்ரெண்டை தொட முடியும்? தொட்டு தான் பார்த்துருவானுங்களா அவனுங்க?
சரி சரி வா, நமக்கு ரொம்ப தலைக்கேறிடுச்சு, நம்ம பொண்டாட்டிங்க நம்மளை தேடி வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. குடிச்ச பாட்டில் கையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. பாரில் இருக்கிற ஓனர் கத்துறாரு, சார் சார் பாட்டிலு சார் பாட்டிலு சார் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசெல்லாம் அவங்க டேபிளே வச்சுட்டு அப்படியே பாட்டில் எடுத்துகிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. குயிலை பிடிச்சி குண்டியில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சி காலை உடச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா அது எப்படி ஆடுமையா ஓன்னு பாடிக்கிட்டே போகிறாங்க 2 பேருமே அப்படியே ஜாலியாக அப்படியே கலாச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம் நண்பா சொல்கிறா, இப்போ நம்ம பிளான் தெரிஞ்சா உன் பையன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது, அப்பம் பேச்ச மீறவே மாட்டான்டா என் பையன் அப்படின்ற. ஆமாண்டா பாடுறா, நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பாடுறா. ஆமாம் உன் பொண்ணு நீ தான் சமத்தா வளர்த்திருக்கிய, செல்ல பிள்ளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கிய, அப்ராடுக்கு அமிச்சிருக்கியே, அவள் என்ன பண்ணுவா? உன் பேச்சு கேட்பாளா? என் பொண்ணுலாம் அப்பா பேச்சு தான்டா கேட்பா, அவள் அவ்வளோ தங்கமான பிள்ளைடா. தங்கமான பிள்ளை தான். கால் பண்ணி அன்றைக்கி என்ன சொல்லிச்சு? வைப்பா ஃபோனை கத்துச்சு தானே. டே கலாய்க்காதடா, சரி சரி வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கார் வந்து அந்த 2 இடத்துல விட்டுருப்பாங்க. அவங்களோட டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க. சார் சார் என்ன சார் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? இல்லை குளிச்சுன்னு வந்திருக்கோம். கேட்குறான் பாரு கேள்வி, போயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. 2 பேரும் விண்டோ வழியா பாய் அப்படின்னு வந்து ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா டாட்டா காட்டுறாங்க. டிரைவர்ஸ்க்கே லைட்டாக சிரிப்பு வருது, இவங்க 2 பேரும் இன்னும் குழந்தைத்தனமாக பண்ணுறாங்க, இன்னும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான பாண்டோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே காரை கொண்டு போய் வீட்டில் விட உங்கள் அப்பாவும் சரி டயாங்கோட அப்பாவும் சரி அவங்க வீட்டில் போய்ட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க நல்லா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10 மணி இருக்கும். அப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் கிம் தான் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அவர் வந்து இன்னும் மட்டையாக தான் இருக்கார். வந்து எழுப்பி பார்த்துருக்காங்க எல்லாருமே, எந்திக்கவே இல்லை. சொல்கிறா இன்னும் தூங்கிந்தாண்டா இருக்கேன். டேய் நான் சொன்ன பிளான் என்னாச்சு? என்ன பிளானு? நான் கூட நேற்று காதில் ஓதுனேன்டா. என்னடா சொல்கிற? எனக்கு தான் எல்லாம் மறந்துடுமே. அட பாவி, உன் பேச்சை கேட்டு என் பையனை வேற வர சொல்லிட்டேனேடா. உன்னது உன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திச்சு கட்டில் உட்கார்றாரு. டே உன் பையன் வேற கோவக்காரன் என்னடா, நான் வந்து இப்படி வேற வர சொல்லிட்டேன்னு வேற சொல்லியிருக்கேன். ஏன் பெரியா சொன்ன நீனு? ஆமாம் மிஸ்டர் லீ தான் பார்க்கணுன்னு வந்து சொன்னதா சொல்லியிருக்கேன்டா. அட பாவி, என்ன வேலைடா பார்த்து விட்ட? இப்போ அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்றுவானேடா, வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்ட்டு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உன் பொண்ணை வர சொல்கிறா முதல்ல கால் பண்ணி. நம்ம பிளான் அதுதானடா. ஆமாம்ல நீ காலை வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுறாங்க. உங்கள் செக்ரட்டரி தான் எடுக்கிறாங்க. எஸ் சார் சொல்லுங்கள். குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ப்ரொஃபஷனலாக பேசுது. அம்மா உன் ப்ரொஃபஷனலிசம் தூக்கி போடுமா, முதல்ல என் பொண்ணுகிட்ட ஃபோனை கொடுமா. சார் மேம் இப்போ மீட்டிங்கில் இருக்காங்க, உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல அவட்ட ஃபோனை கொடு, இல்லைன்னா அப்பங்கார செத்துட்டான்னு நினச்சி சொல்லிக்க சொல்லு. சார் எப்படிலாம் பேசாதீங்க சார். போய் கொடுமா, முதல்ல மீட்டிங்குள்ளே போமா, அவள் எதுவும் சொல்ல மாட்டாமா. சார் மேம் திட்டுவாங்க சார். பாரு இப்போ நீ அவங்ககிட்ட போய் ஃபோனை கொடுக்கல, இப்போ நானே உன்னை திட்டுவேன், கழுவி ஊற்றுவேன். போய் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பதறிக்கிட்டே போகிறா, உள்ளே போகிறா. அப்போ அங்கே நம்ம வயன் தான் உட்காந்துருக்காங்க, நீங்கள் தான். ஸோ நீங்கள் அவளை அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. என்ன பழக்கம் இது இதெல்லாம்? மீட்டிங் டைமில் இப்படிலாம் வரலாமா? அது இல்லை மேம், சார் எமர்ஜென்சியாக பேசணும்னு சொன்னாங்க. எமர்ஜென்சினா மீட்டிங்கில் இப்படி தான் வரதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திச்சு கத்துறாங்க பயங்கரமாக. நம்ம ஒயின் வந்து கத்துறாங்க. ஸோ அங்கே இருக்க மீட்டிங் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து எந்திரிச்சிடுறாங்க. மேம் எக்ஸ்கியூஸ் மீ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே எந்திச்சு வெளியே போயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஃபோனை கொடுக்குறா. இந்த மாதிரி உங்கள் அப்பா பேசுகிறாரு. அப்பா உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு டைம் நல்லா இல்லை தான், நான் ஏதோ பிரச்சனை தான் மாட்டின்னு இருக்கேன், வாமா சீக்கிரம், இல்லைன்னா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நெஞ்சு வலிக்குதே. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம்மா அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுமா, சீக்கிரம் வாமா. ஹாஸ்பிட்டல் போனியா முதல்ல? ஏன்பா கரெக்ட் டைமுக்கு டேப்லெட்டை உள்ளே இறக்கி தொலைக்கிறியா? குடிக்காதன்னு சொன்னால் கேட்குறியா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோப்பா? வயசாயிடுச்சுன்னு தான் பார்க்குறேன், மூளையில் கூட உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, களிமண்ணு தான் இருக்குது உனக்கு. இப்போ அப்பா முக்கியமாக இல்லை திட்டுறது முக்கியமாடா? அப்பா நெஞ்சு வலிக்குதுன்ற என்னை திட்டிக்கிட்டு இருக்க நீ தான் ஒரு பொண்ணா? எனக்கு அசிங்கமாக இருக்கு. நெஞ்சு வலிக்குதே. அப்பா கத்தாதப்பா, ஹாஸ்பிட்டல் உடனே போப்பா, சீக்கிரம் போப்பா. நான் இதோ கிளம்பிடுறேன், உடனே கிளம்பிடுறேன்ப்பா. ஆமாம் சீக்கிரம் வாமா, அப்பாவுக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது.
இது உடனே வரேன்ப்பா, நீ சீக்கிரம் போப்பா, ஹாஸ்பிட்டல் போப்பா, சீக்கிரம் போ. முதல்ல உடனே இந்த எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணுங்க. முதல்ல வாங்க, சீக்கிரம் கிளம்பலாம், வாங்க கொரியாக்கு கிளம்புங்க, ஃப்ளைட் உடனே போய் புக் பண்ணு, போ, சீக்கிரம் போ, இந்த வந்துடுறேன்ப்பா, ஒன்றாகாதுப்பா அப்படின்றது நீங்கள் பதறிட்டே கிளம்புறீங்க. உங்கள் அப்பாவும் சரிம்மா, மறக்காமல் நம்ம ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு, நான் அங்கே தான் இருப்பேன், அதுக்குள்ளே அப்பா போய் சேர்ந்துட்டேன்னா இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, ஐ லவ் யூ வயன் செல்லம், ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிறேன், நான் வரேன்ப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா உனக்கு, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா. அம்மா எங்கப்பா? உங்கள் அம்மா காலையிலே ஷாப்பிங் போயிட்டாடா. என்ன பொம்பளைய கட்டியிருக்க நைனா, நீ மோசம் நைனா. நெஞ்சு வலிக்குதே. சரி, உன் பொண்டாட்டியை திட்டினா உனக்கு தான் வலிச்சிருமே. முதல்ல சீக்கிரம் போ, ஹாஸ்பிட்டல் போ. எங்கே நான் மார்க்கு மாமா, அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க. டேய், அவனுக்கு கால் பண்ணி போக சொல்லுங்கடா முதல்ல. தோ அப்பா, ஐயோ நெஞ்சு வலிக்குதே, நீ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு காலை ரஷ் பண்ணி நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அப்படியே கிளம்புறீங்க. உங்கள் அப்பா அப்போ அப்படியே சிரிச்சுட்டே, ஹே பரவாயில்லையே, நான் பிஸ்னஸ் மேனுக்கு பதிலாக ஆக்டராக இருக்கலாம் போலையே, மாஸ் பண்ணிட்டடா லீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்காரு. டைம் பார்க்குறாரு, ஆத்தாடி 11 ஆயிடுச்சா. உடனே கால் பண்ணுறாரு மிஸ்டர் கிம்க்கு. டே மச்சான், நான் ஏதோ என் பொண்ணை வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன்டா. எப்புட்றா? அதெல்லாம் அப்படித்தான், அவளுக்கு தான் என்ன வீக்னஸ்ன்னு எனக்கு தெரியுமே, அப்படியே பேசி வர வச்சிட்டேன். அவள் ஈவினிங்குள்ளே வந்துடுவாடா. என் பையன் ஆல்ரெடி வந்துட்டுருக்கான், மத்தியானமே வந்துடுவானா. ஐயோ மத்தியானமே வா. டே, உன் புள்ள வர கோவக்காரனேடா, என்னடா பேசி சமாளிக்க போகிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஈவினிங் 6 மணிக்கு ஷார்ப்பாக உன் பொண்ணை கூப்பிட்டு நம்ம பிளேஸ்க்கு வந்துடு, அந்த நம்ம சொன்ன இடத்துக்கு. வரேன். நீ என்ன சொல்லுவெல்லாம் தெரியாது, அவள் ஓகே சொல்லணும். அவள் சொல்லனா என் பையன் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும். டேய் பையனை விட்டு மிரட்டுறியடா ஃப்ரெண்டை, வேறு வழி இல்லைடா சாமி. நேற்று நான் சொல்லும் போது தலையே ஆட்டிட்டு இப்போ காலில் வந்து இப்படி பண்ணிட்டேன்ல, சொதப்பிட்டடா நீனு. ஆமாண்டா சொதப்பிட்டேன்டா, அதுக்குன்னு இப்படிலாமாடா பண்ணுவேன். அதெல்லாம் அப்படித்தான். சரி போ, நீ கிளம்பு, எனக்கும் வேலை இருக்குது. டேய் ரிட்டையர் ஆகிட்டடா நீனு. அதெல்லாம் அப்படி தான்டா சொல்லுவேன், பிஸ்னஸ் மேனாகவே இருந்து பழகிருச்சானா, பிஸியாக தான் இருப்பேன் நான். போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு காலை கட் பண்ணிட்டு உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே உங்கள் அம்மாவும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வராங்க. வந்து பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்ன ஏதுன்னு கேட்டால், உங்கள் அப்பா இந்த மாதிரி பிளேஸ்க்கு 6 o'clock அவளை வர வச்சிடணும், அதுக்கு பிளான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் வந்துட்டு, இந்த விஷயம்லாம் உங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியும்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல நீ என் பையனை கால் பண்ணி வர சொல்ல. அவன் என்ன பண்ணுறான்? அவன் பசங்களோட கிரிக்கெட் ஆடிக்கின்னு இருப்பான். கிரிக்கெட்டோ? என் புள்ள ஏதோ ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுது நான் படித்தேன். அதெல்லாம் அப்படித்தான், அவன் கிரிக்கெட் ஆடணுன்னு கேட்டான், சும்மா போயிட்டு வாடான்னு சொல்லி அமிச்சேன், சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு. அடி பாவி, ஒன்று பெற்று வச்சிருக்கேன், ஒன்று வெளிநாட்டில் சுற்றி பொறுக்கிட்டு இருக்கு, ஒன்று ஊர்லேயே பொறுக்கிட்டு இருக்கு, எல்லாம் என் நேரம். வா கிளம்புன்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு உடனே அவங்களோட பிஸ்னஸ் இதுக்கு வேலைலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வயன் வந்து ஈவினிங்குள்ளே வந்துடுவாங்க, ஒரு 3 or 4 வந்துடுவாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல் முதல்ல ரெடி பண்ணோம்ல, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அட்மிட் ஆயிருக்க மாதிரி அந்த ஆக்டப் எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேசி இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லி ஓகே அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க எல்லாமே. ஸோ இப்போ உங்கள் அப்பா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் சும்மா படுத்திருக்காரு, ஆக்சிஜன் மாஸ்க்கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்காரு. ஈவினிங் டைமுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இறங்குனது உடனே காரை எடுக்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. போய் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறீங்க, மிஸ்டர் லீ எங்கே அட்மிட் ஆயிருக்காருன்னு கேட்டால், மேலே 5th floor எமர்ஜென்சி வார்டு அப்படின்றாங்க. எமர்ஜென்சி வார்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நீங்கள் வந்து லிஃப்ட்டு கூட ஏறாமல் படிக்கட்டு யூஸ் பண்ணி ஓடிட்டுருக்கீங்க. மேலே வேர்த்து கொட்டுது, ஒரு பக்கம் மூச்சு வாங்குது. இருந்தாலும் அப்பாவை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே வெளியே உட்காந்து அழுகுற மாதிரி இருக்காங்க. உங்கள் தம்பி வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்னம்மாச்சு, ஏம்மா இப்படி நிற்கிற, டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க, அப்பாக்கு என்னடா ஆச்சு, என்ன சொல்கிறதுனே தெரிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண் கலங்குறான். டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குடா, உள்ளே போகலாமா இப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, மேம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், உள்ளே உடனே போகக்கூடாது. என்னாச்சு டாக்டர், இப்போ அவர் நல்லா தானே இருக்கார், வேறு ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு சொல்லுங்கள்.
நான் சொல்கிறேன் மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை உட்கார சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நின்றுட்டு தான் இருக்கீங்க, உட்கார கூட இல்லை, அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கீங்க. பதட்டத்தில் உங்களுக்கு வேர்த்து கொட்டுது. உங்களோட செக்ரட்டரியும் வந்து உங்கள் கூட தான் நின்றுட்டுருக்கா. அவள் வந்து தண்ணி கொடுக்குறா, நீங்கள் எதுவுமே குடிக்கல, அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் தம்பிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே பாவமாக இருக்குது உங்களை பார்த்தோன்னே. பட் ஸ்டில் வந்து அவங்க எதுவுமே பேசலாம், அமைதியாக இருக்காங்க. அப்புறம் டாக்டர் உள்ளேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து இந்த மாதிரி இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் குடுகுடுன்னு உள்ளே ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சு அவர் அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்காரு. இந்த ட்ரிப்ஸ் இதெல்லாம் மாட்டி ஒரு மாதிரி பெட்டில் படுத்திருக்காரு, ஹாஸ்பிட்டலோட அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு. நீங்கள் அதை பார்த்துட்டு, அப்பா பா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா இப்படி இருக்க, பா நீ நல்லா தானேப்பா இருக்க, என்கிட்ட பேசுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பாட்டேருந்து எந்த ஒரு இதுவுமே வரல. நீங்கள் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்க, அப்படியே அந்த சேரில் ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துடுறீங்க. இதுக்கு தான்ப்பா சொன்னேன், அவ்வளோ குடிக்காத, டேப்லெட் கரெக்ட் டைமுக்கு எடு, டென்ஷன் ஆகிக்காதன்ட்டு. என் பேச்சை கேட்டியா நீ? எல்லாம் என்ன சொல்லணும், படிக்கணும்னு வெளிநாட்டில் ஒன்றுட்டு இவ்வளோ தூரம் போயிட்டேன். நான் இருந்து தான் உன்னை நல்லா பார்த்துருந்துருப்பேன்லப்பா. பா பேசுப்பா, ஏதாவது என்கிட்ட, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி இது பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் வந்துட்டு அவருடைய கை மேலே அப்படியே உங்களோட ஹெட்டை வச்சு அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கீங்க. அவர் ஒத்த கண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, நீங்கள் அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு கண்ணை மூடிக்கிறாரு நீங்கள் கரெக்டாக எந்திக்கும் போது. அப்போ நீங்கள் வந்து அவருடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக பிடிச்சிட்டு, அப்பா ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற, நான் உன் பேச்சு இத்தனை நாள் கேட்காம ஒரு மொட்டுத்தனமாக பண்ணிட்டு தான் இருந்தேன் எல்லாமே, ஆனால் இதுக்கப்புறம் கேட்குறேன்ப்பா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுப்பா ப்ளீஸ்ப்பா. உனக்கு என்னப்பா, உன்னோட பிஸ்னஸை நல்லா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், அவ்வளோதானே. நானும் இல்லைன்னா என் தம்பியோ, எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஓனர் ஆனோம், அவ்வளோதானே. பரவாயில்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். தம்பிக்கே கூட கொடுத்துட்டு போப்பா, நீ இனிமேல் அந்த கம்பெனியில் எந்த வேலையும் பார்க்க வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப பிரேக் அவுட் ஆயிடுறீங்க. உங்கள் அப்பாவாலே அது தாங்க முடியல, இருந்தாலும் வந்து கண்ணை மூடிட்டுருக்காரு. அப்படியே அவருக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது, உங்களை இப்படி அழ வச்சிட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ்ப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா, அந்த கம்பெனியில் இனிமேல் நீ வேலை பார்க்க வேணாம்ப்பா, நீ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணிக்காமல் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுப்பா, ரிட்டையர் ஆகிடுப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு அப்போ லைட்டாக கண்ணை திறக்கிற மாதிரி இருக்குது. அப்பா எனக்கு பாருப்பா, நான் பொண்ணு வந்திருக்கேன்ப்பா. அப்படியே ஒரு பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாரு உங்களை. அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. அப்பா நான் தெரியறேனாப்பா உனக்கு. அப்படியே அவரோட ஹேண்டை வச்சு உங்களை வர சொல்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கெஸ்டர் காட்டுறாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. அவர் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு, அயன் செல்லம் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்பா இதுக்கப்புறம் இப்படி பயமுறுத்தாதப்பா, உசுரை கையில் பிடிச்சிட்டு வந்தேன்ப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை டைட்டாக கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அங்கேருந்து முறைச்சிட்ருக்காங்க உங்கள் அப்பாவை. உங்கள் தம்பியும் சரி, 2 பேருமே முறைச்சிட்ருக்காங்க. ஒரு பிள்ளையை இப்படி அழ விட்டு வேடிக்கை பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே கண்ணால் சிக்னல் காட்டுறாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கும், அவங்க 2 பேரும் சி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீலாம் ஒரு தகப்பனைன்ற மாதிரி. உங்கள் அப்பா அதெல்லாம் கண்டுக்காமல் அதுக்கப்புறம் வயன் ஆப்பா ஏதாவது குடிக்கிறியாப்பா, தண்ணி ஏதாவது வேணுமாப்பா? அதெல்லாம் வேணாம், அப்பாவுக்கு வயசாயிட்டே போகுது. ஆமாப்பா, நான் தான்ப்பா சொல்கிறேன், ரிட்டையர் ஆகிடுப்பா. நீ எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, அதோ தம்பி கூட கொடுத்துட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடுப்பா, நான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா கூட இருந்து. இங்கே வா வயன், கிட்ட வா. ஆப்பா நீ அப்பாக்கா ஒன்று செய்வியாம்மா? என்னப்பா சொல்லுப்பா, உனக்காக எல்லாமே செய்வேன்ப்பா. அம்மோ அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்றாரு. நீங்கள் அவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் அம்மோ, அப்பாவோட கடைசி ஆசை. அப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி அவர் வாயை வந்துட்டு உங்கள் ஹேண்டால் க்ளோஸ் பண்ணிடுறீங்க, வாய் பேசாத அப்படின்ற மாதிரி. அவர் அப்படியே பார்க்குறாரு, பார்த்து அந்த ஹேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேசுகிறாரு. அப்பாவோட கடைசி ஆசை தாண்டா, உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு பார்த்துடணும், அவ்வளோதாண்டா என் செல்லம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்த விட்டு உடனே எந்திரிச்சு போயிட்டுருக்கீங்க. வெளியே போய் நின்றுட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் தம்பியும் வெளியே ஓடி வரான்.
ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் வந்து அவரை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கீங்க உங்கள் தம்பிகிட்ட. என்னடா அப்பா இவ்வளோ தூரத்தில் என்னை பற்றி யோசிக்கிறாரு, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, என்னடா அப்பா இப்போல்லாம் கடைசி ஆசைலாம் சொல்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குடா. அதெல்லாம் பயப்படாத வைன், அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. என்ன ஆனாலும் சரி அப்பாவை நம்ம பார்த்துக்குறோம், நீ எதுவும் பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவனும் சொல்கிறான். நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் வெளியே ஒரு 2 நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறீங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்பா இப்படி கேட்டு இப்போ இதை நம்ம செய்யலைன்ற மாதிரி சொன்னால் அது அவருக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அப்படி திங்க் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா உங்கள் அப்பா வந்து அப்படியே தான் படுத்து உங்களையே தான் அந்த டோரையே தான் பார்த்துட்டு இருந்தார் போல இவ்வளோ நேரம். அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு அவர் ஹேண்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு, பா நீ சொல்கிற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, யாரை சொல்கிறியோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, உனக்காகப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே கண் கலங்கிட்டு, என் செல்லம் நான் சொல்லலடி, என் பொண்ணு என் பேச்சு தான் கேட்பா, நான் எவ்வளோ செல்லம் கொடுத்துருந்தாலும் என் பொண்ணு அதை எப்பயுமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டா, என் தங்கோண்டி அப்படின்ற மாதிரி உங்களோட இதை வந்து கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் இந்த மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்கீங்க அவர் பக்கத்துலேயே. டாக்டரும் உள்ளே வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு நார்மல் தான், பட் இந்த வயசுக்கு இதெல்லாம் வர்றது வந்துட்டு சகஜம்தான், இருந்தாலும் டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும், ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. முக்கியமாக வந்துட்டு அவர் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்குறாருனா அதை உடனே செஞ்சுருங்க. அதை தட்டி கழிக்கிறது, அவர் முன்னாடி ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறது, கத்துறது, அந்த மாதிரி எந்த வேலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்டேயும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க, உங்கள் அப்பா கண்ணு மூடி படுத்திருக்காரு பெட்டில். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டு அவர் வந்து மெடிசன்ஸ்லாம் கொடுத்தோன்னே உங்கள் அப்பாவை அன்றைக்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ரூமில் உங்கள் அப்பாவை படுக்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் தம்பி உங்கள் அம்மா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு போயிடுறீங்க. உங்கள் அப்பா எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே போனதும் கதவு சாத்திருக்கா எட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த பெட்டில் எழுந்துச்சி குதிக்கிறாரு பயங்கரமாக. ஏய் ஐ எப்படி பொண்ணு ஒத்துக்க வச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து, ஹலோ கிம்மே, என்னடா என் பொண்ணு ஒத்துக்கிட்டாடா? என்னடா சொல்கிற? டேய் ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா எனக்கு இப்படிலாம் சொன்னேன்னா சந்தோஷத்தில். ஆமாண்டா அதுதான் போட்டேன். என்ன ஆக்ஷனா? ஆமாண்டா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி வர வச்சு என் பொண்ணை எப்படி ஒத்துக்க வச்சேன் பார்த்தியா? இதான்டா கெட்டிக்காரன்டா நான். டேய் இருந்தாலும் உன் பொண்ணு பாவம்டா, துடிச்சு போயிருப்பாடா. இப்பெல்லாம் பண்ணாதான் அவளுக்கு புத்தி வரும். எத்தனை நாள் நானும் சொல்லியிருப்பேன். என் பேச்சு கேட்டு ஒரு நாளாவது என்ன பார்க்க வந்தாளா? எனக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா மட்டும் அந்த அம்மா வருவாங்களாம். அப்போ மட்டும் நான் சரி பாப்பா வாடி சொல்லுன்னு கொஞ்சம் வேணாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ஒரு வழியில் தப்பு தான், இருந்தாலும் நான் பண்ணது என் பொண்ணோட நல்லதுக்கு. எப்படி வசதி? சரி உன் பையனை நீ வர சொல்லிட்டியாடா? இதோ என் பையன்லாம் வந்து உனக்காக தான் வெயிட்டிங்கு. நானும் அப்படி இங்கேன்னு நீ சுற்றிட்டு இருக்கிறதா வந்து சொல்லி வச்சுருக்கேன் என் பையன்கிட்ட. கரெக்டாக 6 மணிக்கு இங்கே நீ வரலண்ணா என் பையன் உன்னை தேடி வருவான். ஐயோ டே நானே வரேன்டா என் பொண்ணை கூட்டிகிட்டு. அது சரி ஓகே, நான் போயிட்டு ஃபோனை வச்சுட்டு லொக்கேஷனில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வரேன்டா சம்மந்தி. அதே தான், ஓகே சம்மந்தி, எல்லாம் களத்தில் மீட் பண்ணுவோம், பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் காலை கட் பண்ணிடுறாரு. அங்கே வந்து யாரோ வர சவுண்டு கேட்குது. உடனே ஃபோனை தூக்கி அங்கே போட்டு அவர் பெட்டில் அப்படியே முடியாத மாதிரியே படுத்துக்கிறாரு. உள்ளே வர்றது உங்கள் அம்மா தான். வந்து அவங்க அப்படியே கதவை லாக் பண்ணிவிட்டு பயங்கரமாக கத்துறாங்க உங்கள் அப்பாவை. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு கிருவு ஏதாவது இருக்கா? பச்சை மண் பதறிட்டு வந்திருக்கு, 5 ஃப்ளோரா அவ்வளோ தூரத்துக்கு ஓடி வந்திருக்கா நம்ம பிள்ளை. மூச்சு வாங்க. உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்க அந்த குழந்தைய ஏங்க இப்படி படுத்துறீங்க? பதறிட்டு இருக்குல்ல அந்த பிள்ளை. நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு தான், என்னதான் இருந்தாலும் தப்பு தான், இல்லைன்னே சொல்லலை. இப்போ நான் நல்லா இருக்கேன், கால் பண்ணி கூப்பிட்றேன், உன் பொண்ணு வருவாளா? அவளுக்கு ஒரு கல்யாணம் ஏதாவது பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் அதுதானே ஆசை. அவள் இப்படி பண்ணாதான் ஒத்துக்குவான்ட்டு எனக்கு தெரியும். என் பொண்ணை எப்படி இது பண்ணணும்னு தெரியும். நீ மூட்டு கிளம்பு, நமக்கு வேறு 6 மணிக்கு கரெக்டாக அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு போகலாம், உன் மருமகன் உன் பொண்ணை தேடி வருவான். தேவையா உனக்கு? ஆமாம், யார் அந்த மருமகன்ட்ட சொல்லவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு மட்டும் சொன்னீங்க, அதுக்காக பேசினதா சொன்னீங்க. யார் வந்து மருமகன் நமக்கு? யார் அந்த மாப்பிள்ளை? நம்ம ஒயனுக்கு சூட்டார அளவுக்கு யாரை நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க? அதுவா, இங்கே வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து இடத்துல டேப் பண்ணி காமிக்கிறார் பெட்டில். உங்கள் அம்மாவும் போய் உட்காடுறாங்க. நம்ம பொண்ணுக்கு அழகுலேயும் சரி அறிவுலையும் சரி அவளை மிஞ்சின மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன்டி. அவளை மிஞ்சின மாதிரி ஆளா? யாரை சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? அதுவா, நீ லைட்டாக கோவப்படுவியே,
கோவம்லாம் பட மாட்டேன், சொல்லுங்கள். அது வேறு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு இருக்கான்ல. ஆமாம், உங்கள் வீணா போன ஃப்ரெண்டு. ஏய் சரி சரி சொல்லுங்கள். மிஸ்டர் கிம் இருக்கான்ல. ஆமாம், அவருக்கு என்ன? அவனோட பையன் கிம் டேயாங்க நம்ம பொண்ணுக்கு கேட்டிருக்கேன். எதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எந்திச்சு நிற்கிறாங்க. ஏங்க இந்த வேலை பண்ணிச்சிருக்கீங்க? அவன் சரியான கோவக்காரன், ரகுடான ஆள். நம்ம பொண்ணை பிடிச்சி அடித்தானா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான்டி. என்னடி பேசுகிற? இல்லைங்க, எனக்கு இது சரிப்பட்டு வரல. இப்போ இப்படிலாம் பேசுனேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவன் பையன் வேற இது விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு அவன்கிட்ட சொல்லாமல் வச்சுருக்கேன். அவனுக்கு தெரிகிற மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுறாத. ஏங்க இப்படி பண்ணீங்க? வேறு வழி இல்லை. இங்கே பாரு செல்லம், உன் பொண்ணு ரொம்ப என்ன தான் படித்து எதுவாக இருந்து எல்லாமே பண்ணாலும் அவளுக்குள்ளே ஒரு திமிரு எல்லாமே இருக்குது. அவள் அடக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள்னா அது நம்ம டேயாங் பையன்தான். ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? என் ஃப்ரெண்டு அவனோட பிஸ்னஸ் எடுத்து எவ்வளோ பெருசாக கொண்டு போயிருக்கான். அவன் சிஏ ஆகி இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே 1.5 வருஷத்தில் எவ்வளோ பெருசாக கொண்டு போயிருக்கான். அவ்வளோ பெரிய ஆள்றி அவன். அவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறதுலாம் நமக்கு ஒரு பெரிய ப்ரைடு. என்ன தான் ப்ரைடாக இருந்தாலும் அவனோட பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. அவன் சரியான கோவக்காரங்க. அம்மா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை. எதுனாலும் பட்டுன்னு கோவப்படுவான், அடிச்சு போடுவான். அவ்வளோ ரொம்ப டேஞ்சரஸான ஃபெல்லோ அந்த பையன். அது ஏன்டா அப்படி பேசுகிறேன் செல்லம்? இப்படிலாம் பேசக்கூடாது. தப்பு 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 தப்பு. பிச்சு போடுவேன் என் மாப்பிள்ளையை பற்றி பேசினேன்னா. என்ன தான் அம்மா இல்லாமல் வளர்ந்துருந்தாலும் அந்த பசங்களுக்கு தான் தெரியும் தாங்க வரப்போகிற பொண்டாடி எப்படி பார்த்துக்கணுன்னு. நான் இப்போ உன்னை பார்த்துக்கல, அதேமாதிரி என் மாப்பிள்ளை பார்த்துக்குவான். நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சரியாக படலை. எப்போ இருந்தாலும் வயன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். எனக்கு நல்லா தெரியும் என் பொண்ணை பற்றி. எனக்கும் என் பொண்ணை பற்றி நல்லா தெரியும். ஒத்துக்க வைப்பேன். நீங்கள் இப்படின்னு நினச்சிட்டு ஊர்ந்துட்டுருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எஞ்சி போயிடுறாங்க. ரொம்ப தான் குவாலிட்டிக்கிறா போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைமை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா? இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. நீங்கள், உங்கள் தம்பி, உங்கள் அம்மா, உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேரும் ஒரே காரில் போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் தம்பி அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் எங்கேருந்து டான்ஸ் சத்தம் வருதுன்னு ரைட் சைடில் பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். டேய் அக்கா வேண்டாம் இப்படி கூப்பிட்ற, கிட்ட வா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க லைட்டா. இங்கே பாரு, பாக் வெத்தலை பாக் அப்பா கொடுக்க போகிறார். உனக்கு பெரிய ஷாக். அதனால் நிறுத்தினோடனே இறங்கி ஓடிரு, எங்கேயாவது ஓடிரு அப்படின்னு கொஞ்சம் இதுவாக பேசிகிட்ருக்கான். உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? மூடின்னு உட்கார் அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு உனக்கு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் ஜன்னல் பக்கம் திரும்பிடுறான். நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த காரும் போய் அந்த ஒரு லொக்கேஷனில் நிற்கிது. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க, எப்படி நைனாக்கு இவ்வளோ குறைஞ்ச டைமில் ஒரு ஆள் கிடச்சிச்சு. உடனே அதுவும் எஞ்சி வந்துட்டாரு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இருக்கு. உடனே யான் தான் இப்படி அலையிறாரோ இருக்குண்ணே, நான் வீட்டுக்கு வா, அவனை போட்டு குமுறுறேன் உடம்பு சரியானோடனே அப்படின்னு மனசில் நினச்சிட்டே நடந்து போகிறீங்க. உள்ளே அது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட் தான் ஓகேங்களா. ஸோ லக்ஸுரியான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு அந்த டேபிள் நம்பர்லேயும் போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஆல்ரெடி 3 பேர் உட்காந்துருக்காங்க போல் சரிங்களா. அது ஆக்சுவலி அங்கே மிஸ்டர் கிம் தான் உட்காந்துருக்காரு. அவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அப்படியே அவருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே உங்களோட ரைட் கன்னத்தில் பார்த்தீங்கன்னா கையை தூக்கி வச்சுக்கிறீங்க. அப்படியே ஷாக்டாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் தம்பி அப்படியே உங்கள் காதுகிட்ட இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், கேட்டியா? போச்சுப்போ உங்கள் தலையெழுத்து அவள் தான், வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை மீச்சு விட்டுறீங்க உங்கள் ஹீல்ஸ் வச்சு. அவன் அம்மா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். என்னடா ஆச்சு? அவன் ஒன்றும் இல்லைம்மா, எறும்பு கடிச்சிருச்சு. என்னடா ஷூ போட்டு உனக்கு எறும்பு கிடைக்குதா? அதெல்லாம் அப்படிதாம்மா அப்படின்ட்டு சொன்னோன்னே, ஏய் 3 பேரும் அமைதியாக இருங்க, வாங்க போகலாம் அப்படின்னு உங்கள் அப்பா டெரராக பேசுகிறாரு. நீங்கள் அப்படியே அந்த கையை எடுத்துகிட்டு பொறுமையாக போயிட்டுருக்கீங்க. அங்கே டேபிளில் போயிட்டு உட்காடுறீங்க. அவரும் எந்திக்கிறார், மிஸ்டர் கிம்மு எந்திக்கிறாரு. அவரோட பையன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு சப்போர்ட்டர்னே சொல்லலாம் அந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபேமிலிக்கு செக்ரட்டரியாக அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் அவர். அந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க எல்லாருமே எந்திக்கிறாங்க. உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் கை குலுக்கிறாரு. நல்லா கட்டி பிடிச்சிட்டு உமாலாம் குத்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவங்கள ஒரு மாதிரியாகவே. உங்களை ஒரு ஆள் சீரியஸாக நோக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பின்னாடி போய் லைட்டாக ஒளிஞ்சிக்கிறீங்க. உங்கள் அம்மா என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பண்ணுறேன்? அம்மா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேம்மா
அப்படின்றீங்க. வாய் மூடு வந்துட்டோம்ல, உட்காரு அமைதியாக உட்காரு அப்படின்றாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பக்கத்தில் டயாங்க்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் டயாங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி சீரியஸாக பார்த்துட்ருக்காரு. அவர் பார்க்க நீங்கள் உங்களோட ரைட் கண்ணத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இப்போ தான் உங்கள் அப்பாவும் அவரோட அப்பாவும் வந்து பேசுகிறாங்க. என்னப்பா ஓகேவா? எப்பாரு வாயின்னு அங்கிள் தோ என் புள்ள உனக்கு தெரிஞ்ச ஆள் தான், டயாங் தான் உன் மாப்பிள்ள, என்ன இவனை கட்டிக்க சம்மந்தமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே தான் இருக்கீங்க. டேபிள் கடையில் டயாங்கோட கால் இருக்கும், அதை வச்சு உங்களை அப்படியே இடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. அப்போ உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓகே, என் பொண்ணுக்கு அவள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பா. ஐயோ நைனா நீலாம் ஒரு அப்பாவாயா அப்படின்ற மாதிரி நீங்கள் வர பார்க்குறீங்க. அமைதியாக இரு, அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி இந்த வடிவேலு பண்ணுற அந்த ஒரு இதை வந்துட்டு பண்ணி காட்டுறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. சரி நம்மளே பேசிகிட்டு இருக்கோம், பொண்ணும் பையனையும் பேச விடுவோமே. மேலே ஒரு ஹோட்டல் அந்த புக் பண்ணியிருக்கோம், இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்பாட்டு பேசுகிறதுக்கு. ஸோ நீங்கள் மேலே போய் பேசிட்டு தான் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு போகவே மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க. உங்கள் அப்பா பாருமா, அப்பாவுக்கு ஹார்ட், குட்டி ஹார்ட், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று எஞ்சி போகிறீங்க. உங்கள் தம்பி வேணான்ற மாதிரி சிக்னல் காட்டுறாரு. நீங்கள் அவர் அப்படியே முறைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. இது முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தா இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்களும் நடந்து போகிறீங்க. முன்னாடி போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக பின்னாடி ஒரு தொலைஞ்சு போன பூனைக்குட்டி மாதிரி சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க. அவர் அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நிற்கிறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே போயிட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ரைட்டோட சீக் இருக்குல்ல, அதில் கையை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே யோசித்து பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் நடக்கணுமா? போய் நைனாக்கு ஊரில் வர பையனே கிடைக்கலையா, இவனை பற்றி தெரிஞ்சும் என்கிட்ட மாட்டி விட்டாரேன்னு சொல்லி மைண்டில் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ டயாங் பேசுகிறாரு. ஏய் ஒன்னத்தான் இங்கே வா. இங்கே வான்னு சொன்னேன். நான் வரமாட்டேன், அடிப்பேன். என்னது கேட்கல? அடிப்பீங்க. இங்கே வான்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வரியா இல்லை நாங்கள் வரவா? இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க அவர்கிட்ட. அப்பயும் போயிட்டு டிஸ்டன்ஸில் தான் நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிறாரு. என்ன கையாங்கெல்லாம் போகக்கூடாது. அப்படி தான் போகும். நான் இப்போ உன்னை கட்டிக்க போகிறேன் புருஷன். ஸோ மரியாதை எங்கே இப்போ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதை காட்டுறாரு. நீங்கள் அப்படியே பேசுகிறீங்க அமைதியாக. என்னங்க என்ன கீழே வந்துட்டு கட்டிக்க சம்மதமான என்னை நான் கேட்கும் போது அப்படியே அமைதியாக இருக்க. என்ன கொழுப்பு ஏறிடுச்சு அதுக்குள்ளே? வாங்கினது பத்தலையா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் வேறு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த வால் இருக்கும்ல, அதில் பின் பண்ணி வச்சுட்டு பேசுகிறாரு கிட்ட நின்றுட்டு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? வேணாம், இந்த கல்யாணம் வேணாம். என்ன வேணாம்? வேணும்னா வேணும். வேணாம், நீங்கள் அடிப்பீங்க. ஆல்ரெடி என் கன்னத்தில் அடித்து எனக்கு எப்படி தெரியுமா வலிக்குது. அச்சோ வலிக்குதா என் குழந்தைக்கு? வலிக்காது இவன் வலிக்காத மாதிரி அடிக்கிறேன். நோ வேணாம், நீங்கள் எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நாங்கள் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். உங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கும், வேறு ஏதாவது என்னை விட்டுருங்களாவா? அப்படியே விட்டானா அப்படின்னு வந்து கையை ஓங்குறாரு. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. அவர் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. எதுக்கு ஒரு தடவை அடி வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா மேடம்க்கு? எப்போ அடித்தேன்? அதுவா, நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொக்கெட்டோடு எடுத்துகிட்டு வந்தீங்க. நான் உங்களுக்கு பிடிக்கல, வேணான்னு சொன்னதுக்கு அரைஞ்சிட்டீங்க. நீ என்ன வேணான்னு சொன்னதுக்கே நான் அரைஞ்சிட்டேன். இப்பயும் மீறி ஏதாவது பேசினேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் தெரியும்ல? இங்கேருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுருவேன். வேணாம், அப்போ பாவம். அப்போனா நீங்களும் தான். தெரியாது, ஒழுங்கு மரியாதையா என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டியாக வர. இதுக்கு நீ ஒத்துக்கலான்னு தெரிஞ்சது அடுத்து கொலையே பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி கழுத்து பிடிக்கிறாரு. ஐயோ டூனு, நான் அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். கழுத்தை விட்டுருங்க, வலிக்குது விட்டுடுங்க டயாங், வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுக ஆரம்பிக்கிறீங்க. அவர் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே உங்கள் கண்ணில் வர அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு சரி
நீ சமத்தா என் பேச்சு கேட்குற வரையும் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? என் சொல்லணும்ல, என் புஜுக்குல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லிப்லாக் அடிச்சிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவர் அப்படியே உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் கிஸ் பேக் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே லைட்டாக கிள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக கிஸ் பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கைப்பிடிச்சி அப்படியே கீழே கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் கைப்பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு நடந்து வரதை, அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வரதை உங்கள் அப்பாவும் பார்த்து ஓகே பிளான் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கையில் ஹைஃபை அடிச்சிக்கிறாங்க. உங்கள் அம்மாவும் சரி அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபை அடிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? டேங்க்கு வந்துட்டு சொந்த அம்மா கிடையாது. அவங்க அப்பா செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கிட்ஸ் கிடையாது. அவங்க அவுட் ஆஃப் லவ்வில் வந்துட்டு அகெயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தன்னோட பையனை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால மிஸ்டர் கிம் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அவங்க வந்து லேட்டாக தான் வந்து அவங்க ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் மேலே போனதுக்கப்புறம் வந்திருக்காங்க. வந்து இவங்களும் பேசுகிறாங்க 2 பேருமே. உங்கள் அம்மாவும் சரி அவங்களும் வந்து சரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான், திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்டு விளங்கிடும். போயும் என் பையனுக்கு அவங்க பொண்ணு அவன் வேறு கோவக்காரனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் விடுங்க, தலையில் என்ன எதிர்க்கோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் என் பொண்ணுக்கு வேணும் தான், ரொம்ப ஆட்டம் போடுவா, அட்டூழியம் பண்ணுவா. கரெக்டு தான், டயாங் மாப்பிள்ள இருந்தால் தான் கரெக்டாக அவளை அடக்கிறதுக்கு. இருந்தாலும் உங்கள் பொண்ணு ரொம்ப பாவம். அவன் பாருங்கள் பிடிச்சி இழுத்துட்டு வரதான் அந்த பிள்ளைய, எனக்கே மனசு வலிக்குது அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேயாங் உங்களை கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டுருக்காருல்ல. ஸோ அவர் அப்படியே வேகமாக கூப்பிட்டு வர்றாரு. நீங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி வேகமாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. கைப்பிடிச்சி அப்படியே அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு பொம்மை குட்டி மாதிரி வந்துட்டுருக்கீங்க. 2 பேரும் அப்படியே வந்து சேர்ஸில் உட்காந்தோடனே என்னப்பா பேச்சுவார்த்தை எப்படி போச்சு? அதெல்லாம் சூப்பராக போச்சு, முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்ன முடிச்சிடலாம் தானே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே தான் அப்படின்றீங்க. உங்கள் தம்பிக்கு அடிப்பாவி ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறா ஷாக்கா. உங்கள் அம்மாவும் ரைட்டு சோலி முடிஞ்சிச்சு, யாராலையும் மாற்ற முடியாது, அப்புறம் கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்ற மாதிரி மிஸ்டர் கிம் கேட்டோன்னே டேயாங் சொல்கிறாரு 2 நாள்லேயே வச்சுக்கலாம்ப்பா. 2 நாள்லேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சரி அவங்க அப்பாவும் சரி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. டேய் அவ்வளோலாம் சீக்கிரம் பண்ண முடியாதுடா, இனி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் தெரியாது, 2 நாளில் கல்யாணம் வைக்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் எஞ்சி போயிடுறாரு. டேய் என்னடா உன் புள்ள எப்படி சொல்லிட்டு போகிறான், எனக்கும் அதான் தெரில. டேய் உன் புள்ள தானடா, ஆமாம் உன் மருமக தானடா, இப்போ கேள்றா அப்படின்ட்டு வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க. டேங் வந்து உங்களுக்கு சிக்னல் காட்டுறாரு. நீங்கள் எஞ்சி வரமாட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் அப்படியே முறைச்சிட்ருக்காரு. ஆமாம் இதோ நான் போய் அவரை அனுப்பி வச்சுட்டு வரேன். தோப்பாடுறா என் பொண்ணுக்கு அவ்வளோ இது வந்துருச்சா, போ அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் சிக்னல் காட்டுறாங்க. நீங்களும் வந்து பொறுமையாக அவர்கிட்ட போகிறீங்க. அவரும் அந்த கார்கிட்ட போகிறாரு, அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறாரு. போயிட்டு அவங்களை அந்த காரில் பின் பண்ணி வச்சுட்டு நான் அவ்வளோ திமிராயிடுச்சா மேடம்க்கு, ஒரு தடவை கூப்பிட்டாலே வர முடியாதோ, இல்லை கூப்பிட்றதுக்கு முன்னாடி தான் வரணும்னு அந்த எண்ணம் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக பேசிகிட்ருக்காரு. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, அவ்வளோ பேர் முன்னாடி எப்படி நான் சொல்லிட்டு வர்றது, இப்போ சொல்லிட்டு வந்தல, என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் தப்புங்க. என்ன தப்பு? நான் கட்டிக்க போகிற பொண்ணு, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், வேலையை மட்டும் சரியாக பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உங்களை ஏற்றுறாரு. எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? வாயை மூட்டிட்டு வரணும் அப்படின்ட்டு வந்து சொல்லி உங்களை பேசஞ்சர் சீட் இருக்கும்ல அந்த டிரைவிங் சீட் பக்கத்தில் அங்கே வந்து உங்களை உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு அவரும் காருக்குள்ளே ஏறி ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. பா சொல்கிறா மகனே, உன் மருமகளை கூட்டின்னு நான் வெளியே போயிட்டு வரேன். எதே அதுக்குள்ளே வா, டேய் பொறுமைடா, பொறுமை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, டேப்லெட்லாம் கொடுக்கணும் கரெக்ட் டைமுக்கு, உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, உன் தம்பி இருக்கான்ல, அவங்க பார்த்துக்குவாங்க, நீ மூடிட்டு என் பேச்சை மட்டும் கேளு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆகிடுறீங்க. அங்கே அப்படியே மிஸ்டர் கிம் சொல்கிறாரு, ஓகே என் பையன் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஸோ உங்கள் பொண்ணு இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வராது. டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவன் சுற்றி ஏதாவது கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்ருப்பான், ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, விட்றா சின்ன சிறுசங்க அப்படி தான் இருக்கும். டேய் நீலாம் ஒரு அப்பனாடா. நான் அப்பனா தான்டா இருக்கேன், என்னடா பண்ணேன், இப்படி ஒரு பிள்ளையை பெற்று போட்டு கஷ்டப்படுறேனே, என் பிள்ளைக்கிட்ட உன் பிள்ளையை கொடுத்து நீ மாட்டிக்கிட்டே அதை நினச்சி வேதனைப்படுறதா சிரிக்கிறதான்னு தெரிலையே. டே உனக்கு ஆனால் ரொம்ப ஓவர் தான்டா. டே போடா வாங்கடா எல்லாம் கிளம்பலாம், கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள், 2 நாளில் செய்யலைன்னா என் பிள்ளை என்னையை வெட்டிடுவான், கூட சேர்ந்து உன்னையும் வெட்டி உன் பிள்ளையை தூக்கின்னு போவான். டே அப்போ சுகுணமாக பேசாதடா, என்னடா பண்ணேன், அப்படி பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கேன்,
சரி வாங்க கிளம்புவோம், வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. நீங்கள் காரில் டேயாங் கூட போயிட்டுருக்கீங்க. அவர் அப்படியே கார் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே பேசுகிறாரு. என்ன அமைதியாகவே வர, வா இல்லையோ? அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் கார் ஓட்டுறீங்கல்ல. கார் தானே ஓட்டுறேன், உன்னையா ஓட்டுறேன்? ஆஹா இல்லை இந்த மாதிரி பயப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படியே அடித்த பிள்ளை மாதிரி அப்படியே பதறது. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ரொம்ப சத்தமாக பேசுகிறீங்க, எனக்கு பயமாக இருக்கு. அவர் அப்படியே ஒரு லாங்கான ஒரு டீப்பான பிரெத் எடுத்துகிட்டு, இங்கே பாரு வயன், முதல்ல இந்த மாதிரி பயப்படுறத நிறுத்து. நீ பயப்படலாம், தப்பு இல்லை. ஓவர் அப்படியே நான் உன்னை அடித்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி பயப்படுறேன், எனக்கு அப்படியே வெறியாக வருது அப்படின்றாரு. நீங்கள் இப்பயும் அப்படியே பயந்துட்டுருக்கீங்க. இப்போ கூட பாருங்களேன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு. உங்கள் கூட நான் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்கிறது? எப்படி வாழ்கிறதா? பின்னாடி சீட்டு வரியா, காட்டுட்டா? வர அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. அப்படியே அவர் அந்த காரோட அந்த சீட்லேருந்து எழுந்துச்சி பின்னாடி சீட்டு போகிறாரு. உங்களையும் பின்னாடி சீட்டுக்கு வந்து தத்துறான்னு இழுத்து உள்ளே தள்ளி விடுறாரு. ஸோ அப்படியே உங்கள் இமேஜினேஷன் தான், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே லேட்டாக ஒரு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா உங்களோட அம்மாவும் உங்களோட தம்பியும் அங்கே சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க மேடம்? எல்லாம் எங்கே என் நைனா, நைனா அப்படின்னு கத்திட்டே போகிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு ஒளிஞ்சிருக்காரு ரூமுக்குள்ளே. நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். அப்படியே படுத்து கிடக்காரு, உடம்பு முடியாத மாதிரி டேப்லெட் இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சு படுத்து கிடக்காரு. நீங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்குறீங்க. நைனா அப்படின்னு கத்துறீங்க. ஆமாம், என் ஹார்ட்டு. நடிக்காத நைனா, இது உன் பிளான் தானே? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். என்ன வயன் பேசுகிற? அப்பாவுக்கு வேறு நெஞ்சு வலிக்குது பாரு. நேற்று அவன்கிட்ட விடும் போதெல்லாம் அப்படியே சந்தோஷமாக இருந்தீங்க. இப்போ பாருங்க, அவன் என்ன நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான் பாருங்க. என்னடா பண்ணா? அடிச்சானா? ஏதோ திட்டினானா? வேற என்ன பண்ணா? பண்ணிட்டா அப்படின்னு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஆச்சு? என்னடா சொல்ல? ஏன்டா அழுகுற? என்னடா போயா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூமை விட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவும் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. உங்கள் அம்மா தம்பியும் வந்து எந்திரிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. ஐயோ, என் பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிற போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு கதவை தட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கதவை திறந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், இல்லை தனியாக விடுங்க போங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்திடுறீங்க. அப்படியே உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை தான் பார்த்து முறைக்கிறாங்க. இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் என்ன ஆய் வச்சுருக்குது பாருங்கள். என் பிள்ளை இவ்வளோ அழுக விட்டு வேதனைப்பட வச்சவா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஏய், நீ மட்டும் தான் வளர்த்த மாதிரி பேசாதடி. அவள் நல்லதுக்கு தாண்டி செஞ்சுருக்கேன். என்ன நல்லதோ தான் தெரில. ஜெய்வா, நம்ம வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவும் போகிறாங்க. உங்கள் தம்பி வந்து கதவை தட்டுறான். அக்கா போடா, அக்கா போடான்றல. அக்கா போறியா இல்லை? இப்போ நான் வெளியே வந்து தும்சம் பண்ணுருவேன் உன்னைய. எங்ககிட்டலாம் நல்லா வாயாடு. டேயாங்க மாமாட்ட சொல்லுங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லு. உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு நீங்கள் அவனை அப்படியே துரத்திட்டு இருக்கீங்க. அவனு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை துரத்தி அடிக்காமல் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் சோஃபாவில் உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே அந்த மொமெண்ட்டும் போகுது. இங்கே நைட்டும் ஆகிடுது. இன்றைக்கி நைட்டுன்னு சொல்லிட்டு அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிடுது. நைட்டு உங்களுக்கு கால் வருது. நீங்களும் யார் அதுன்னு பார்த்தா டேயாங்கு. ஒன்றே காலை ஒரு ரிங்லேயே பட்டுன்னு எடுத்துடுறீங்க. ஹலோ ஹலோ, ஏன் பதற? சொல்லுங்க டேயாங். கீழே வா. கீழையா? இந்த டைமுக்கா? மணி 11. அதுக்கு என்ன பண்ணலாம்? கீழே வானா வரணும். சரி இதோ வரேன். நான் அம்மா அப்பா தூங்கிட்டு இருப்பாங்களே. தூங்கினா தூங்கிட்டு போகிறேன், கீழே வா. வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு கீழே இறங்கி வரீங்க. பார்த்தா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்காக. டேயாங் தான் வெயிட் பண்ணுறாரு போல். ஸோ அவரும் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவர்கிட்ட போயிட்டு, இந்த டைமுக்கு ஏங்க இப்போ வந்திருக்கீங்க? உனக்கு அதெல்லாம் தேவையில்லை. சொன்னதை மட்டும் கேட்க பழகிக்கோ. என்னையவே கேள்வி கேட்டுட்ருக்க, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுறாரு. நீங்கள் பயப்படுறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. வா காரில் ஏறு. திருப்பியுமா? இல்லை நான் வரல, வேணாம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வரேனே, கொஞ்ச நாள் மட்டும் இங்கே இருந்துக்கிறேனே ப்ளீஸ். காரில் ஏறுறியா இல்லையா? நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு ஓலான்னு பார்க்குறீங்க. அவர் கை பிடிச்சி இழுத்துடுறாரு உங்களை. அவர்கிட்ட இழுத்துட்டு, இப்போ நீ காரில் ஏறல, இந்த செகண்டே உன்னை தூக்கின்னு போயிடுவேன். சரி ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் கூட காரில் ஏறி போகிறீங்க. அவரும் ஒரு லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போகிறாரு. அடுத்த நாள் வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அகெயின் வரீங்க. ஒரு 9 மணிக்கு அப்படி வரீங்க. உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு, விளங்கிடும் நைட்டானா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா நீ அவன் கூட அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. நானே வெறியில் இருக்கேன் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட ரூம்குள்ளே தான் போய் கதவை சாத்திக்கிறீங்க. என்ன இவ நைட்டு அவன் கூட வெளியே போயிட்டு வரா, காலைல போய் கதவை சாத்துறா, அத்தோட வெளியவே வரமாட்றா, நைட்டு கரெக்டாக சோறுக்கு வரா, சாப்பிட்றா, திருப்பியும் நைட்டு எங்கேயோ வெளியே போகிறா, இப்படி தான் நடக்குது. என்ன தான் ஆச்சு? டேங்க்கு காலை போடு. இல்லை அவங்க அப்பனுக்கு காலை போடு, அதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா தான் லீ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிம்க்கு காலை போடுறாரு. காலை போட்டு என்ன விஷயம்னு கேட்டோன்னே, இல்லை அவன் கூட தான் வெளியே எங்கேயாவது சுற்றிட்டு வந்திருப்பான், லாங் ட்ரைவ் போகிறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், அவனுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் ஃபுல்லாக வேலை இருக்கனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறனால லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போனதான் என்கிட்ட சொன்னான் அப்படின்ட்டு சொன்னோன்னே, ஓ அப்படிதானா, சரி ஓகே, சரி நாளைக்கு காலை கல்யாணம், மறக்காமல் எல்லோரும் ஒரே மாதிரி மேட்சிங்காக போட்டு போகிறோம். இது பெரிய வீட்டு கல்யாணம், ஸோ நிறைய பேரை இன்வைட் பண்ணணும். எல்லாமே இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டியா? அந்த பக்கம் என் பக்கம் எல்லாம் ஃபினிஷ்டுப்பா. ஓகே, என் பக்கமும் ஃபினிஷ்டா மச்சான், களத்தில் சந்திப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. எஸ், நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock எந்திக்கிறாங்க. எல்லோரும் வீட்லேயே வந்து எல்லாருமே பரபரப்பாக கிளம்புறாங்க. 7 o'clock அப்படி இருக்கும். நீங்களும் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சொல்லிவிட்டு உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி எல்லாருமே வந்துடுறாங்க. நீங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வெட்டிங் ட்ரெஸ்லாம் வேர் பண்ணிவிட்டு ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. உங்கள் தம்பி வரான், வந்துட்டு அப்படியே எமோஷ்னலாக பேசுகிறான். என்னக்கா உண்மையாகவே கல்யாணம் பண்ணிட்டு போகிறல? நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன், என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா அப்பாவோட சொத்து எனக்கே, பல்லே பல்லே அப்படின்ட்டு வந்து உங்களை சிரிப்பேற்ற பார்க்குறான். நீங்கள் சைலண்ட்டாகவே தான் இருக்கீங்க, மூஞ்சி தூக்கி வச்சுட்டே தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னக்கா அவனுக்கு கல்யாணம் இது பிடிக்கவே இல்லையா? இந்த கல்யாணம் சீரியஸா சொல்லுக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா ஒரு மாதிரியாகவே இருக்க? உனக்கு டேங் மாமா பிடிக்கல தானே? அப்படின்லாம் இல்லைடா, எனக்கு இந்த கல்யாணம் தான்டா பிடிக்கல. கல்யாணம் பிடிக்கலன்னா அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பா ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக்ல ஃபீல் பண்ணுறாருலடா, வந்திருக்கு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. நான் ஏதாவது பண்ணி அப்பா கஷ்டமாயிடுச்சுண்ணா? அதெல்லாம் இல்லைக்கா, இருந்தாலும் நீ உன் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா நினச்சிட்ருக்க. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாதக்கா. இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்லை, நான் அப்பாட்ட போய் பேசுகிறேன், முன்னாடியே சொல்லிடலாம் நம்ம. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி பேசணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பி அனுப்பிடுறீங்க. ஸோ காரில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அந்த வெட்டிங் பிளேஸ்க்கு தான். நீங்கள் மட்டும் தான் இப்போ தனியாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் கார் டிரைவர் அவங்களோட வந்து பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் முன்னாடி அங்கே போயிட்டாங்க. உங்கள் அம்மா உங்களோட தான் வரதா இருந்தது, பட் அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால ஸோ முன்னாடி பார்க்கணுங்கிறதுக்காக போயிடுறாங்க. நீங்கள் தனியாக இப்போ வந்துட்டுருக்கீங்க உங்கள் செக்ரட்டரி கூட, சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, மேம் இப்போ எல்லாமே ஆல்ரைட் தானே மேம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. யார் மேம்? நான் தான் டாக்டர் சியான் பேசுகிறேன். சியான்? எஸ் மேம், சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி ஒரு 1 வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. நானும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஹீஸ் ஆல் ரைட், பட் எதுக்கு வந்து செக்கப் பண்ணிட்டு போனாருன்னு தெரில. எனி இஷ்யூஸ்? வாட் ஆர் யூ சேயிங்? என்ன சொல்கிறீங்க? என்ன மேம் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. எஸ் மேம், கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு வந்ததாக வந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. வந்து பார்த்தா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கிளியராக தான் இருக்குது. எதுக்கு செக்கப் வந்தாருன்னு தெரில. ஸோ அதான் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை மாற்றி இங்கே ரிப்போர்ட் ஏதாவது போட்டாங்களா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் மேம் கால் பண்ணேன். என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு உடனே சென்ட் பண்ணுங்கள். எஸ் மேம், ஷோர், இப்போ ஒரு 2 minutes அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் செக்ரட்டரி கிட்டே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ண சொல்லிட்டு அப்படியே பேசுகிறீங்க. அப்பா நல்லா தான் இருக்கேன்றாங்க, அங்கே ரிப்போர்ட்ஸில் அதெல்லாம் ஓகேன்றாங்க, எதுக்காக அப்பா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனார் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த பொண்ணும் அந்த இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஃபைல் காமிச்சோடனே அவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கார், எல்லாமே ஓகே தான், அவருக்கு பிபி எல்லாமே இருக்க தான் செய்யுது, பட் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே கண்ணீராக வந்துட்டுருக்கு. நீங்கள் உடனே அந்த டிரைவரை வண்டி ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. இன்னும் ஒரு 10 minutes வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு கார்லேருந்து உடனே இறங்குறீங்க. மேம் என்னாச்சு மேம்? நான்
ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன்ல. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலின்னு சொல்லி ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டிப்பாக அவங்கள அடிச்சிரும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் அடிக்கிறேன்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ எம் ரியலி டிஸப்பாயிண்டட். என் அப்பா இதுக்காகவா இவ்வளோ இதுவாக வந்து என்கிட்ட நடித்து இந்த பாசத்தை வச்சு என்னை இவ்வளோ மோசமாக ஏமாற்றிருக்காரு. நானும் அப்படியே கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் முட்டாள்தனமாக இருந்திருக்கேன்ல. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டார் என் அப்பா. இப்போ நான் எப்படி போய் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது? இப்போ நான் போயிட்டு எங்கள் அப்பாவுக்காக போய் கல்யாணம் பண்ணால் என் லைஃபே போயிடும் அவன்கிட்ட. இப்போ நான் கல்யாணம் பண்ணாமல் இங்கேருந்து போயிட்டா என் அப்பாவுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய அசிங்கம். என்ன பண்ணுறது இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடந்து யோசிச்சுட்ருக்கீங்க. டிரைவரும் வந்துட்டு மேம் சார் வந்து கால் பண்ணுறாரு வர சொல்லி அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் எல்லாமே காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் மேம், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் பண்ணிடுறாங்க. செக்ரட்டரி பேசுகிறா, மேம் என்னதான் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, உங்கள் கிளைண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் மேரேஜ் ஹாலுக்கு போகலாம் ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும். நம்ம லீ ஃபேமிலிக்கு அது ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும் மேம். கிம் ஃபேமிலி இருக்குது, அசிங்கமாயிடும் மேம், நமக்கு வேணாம் மேம், நீங்கள் வெட்டிங் ஹாலில் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்குன்ட்டு எங்கள் அப்பா என்னை ஏமாற்றுவாரான். அதுவும் அவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சும் என்னை அவன் தலைக்கு கட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்க. என்னால் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அண்ட் நான் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க் சொல்லுங்கள் மேம், வண்டியை ஏர்போர்ட்டுக்கு விடு மேம், அது வந்து வண்டியை ஏர்போர்ட்டுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காரில் உடனே ஏறுறீங்க. வண்டி வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. அவரும் வந்து சொல்கிறாரு, மேம் இது வந்து தப்பு மேம், இப்படி தெரிஞ்சால் சார் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் மேம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, வண்டியை ஏர்போர்ட்டுக்கு விடுறா அப்படின்னு வந்து நீங்கள் கத்திடுறீங்க. அவர் வண்டியை கொண்டு போய் விடுறாரு ஏர்போர்ட்டுக்கு. நீங்கள் போய் பிளேன் ஏறுறீங்க. என்னடா இது டைம் ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் உங்கள் ஃபோனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்கும்ல, குறிப்பிட்ட டைமுக்கு மேலே 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு, ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம்மோட ஃபேமிலி அப்புறம் டேங் எல்லாருமே வந்து எல்லா விஷயமும் கேட்டால் இந்த மாதிரி கால் இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே தான் எல்லாருக்கும் புரியுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டேயாங்கோட காட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிம்மும் வந்து சரி, உங்கள் அப்பாவும் சரி, எல்லாருமே வந்து அவங்கவுங்க காட்ஸ் கிட்ட சொல்லி எங்கே போனாங்கிறத வந்து சர்ச் பண்ண சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. அப்படி இந்த வழியில் ட்ராக் பண்ணி பார்த்தா நம்ம ஒயன் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போன விஷயம் தெரியுது. அந்த காரு அந்த ஜிபிஎஸ் எல்லாம் லொக்கேஷன் ட்ராக் பண்ணதில் அவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. சரி ஏதாவது கிட்னாப்பிங் கேஸாக இருக்கும் போதோன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டலாம் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அப்படியே அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக போகுது. அப்படியே ஒரு மாதிரி அந்த வெட்டிங் ஹாலில் வந்து ஒரு பெரிய கமோஷன் கிரியேட் ஆகுது. பொண்ணு என்ன இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு ஓடி போயிடுச்சு போல் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியலாகவே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆகிடுது. அப்படியே விழுந்துடுறாரு. உங்கள் அம்மாவுக்கு பதறிடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. உடனே நம்ம டேயாங்க மிஸ்டேக் கிம்னு சொல்லிட்டு எல்லாருமே அரண்டடிச்சிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பா எமர்ஜென்சி வார்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே உங்கள் டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி உடனே போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறார். ஃபேமிலி டாக்டரும் வந்து போய் பார்த்து செக்அப் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுறாரு. அப்படியே அங்கே வெளியே மிஸ்டர் கிம் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டுருக்காரு. அப்படியே சேரில் உட்காந்துடுறாரு. டேயாங்க்கும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. அவர் உடனே கால் பண்ணி எங்கே போனால் அப்படிங்கிறத விசாரிங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் சொல்லி எல்லாமே கேட்க சொல்லி காட்ஸ் கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாரு. உள்ளே போய் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு மேலே தான் வெளியே வராரு. அதுவும் பரபரப்பாக வந்துட்டுருக்காங்க நர்ஸோட. ஏதாவது பேசலாம் பார்த்தா இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது மேம் அப்படின்ற மாதிரி சொல்லி பதப்பதப்பாக போயிட்டுருக்காங்க ஒரு மாதிரி. உங்கள் தம்பிக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் தம்பிக்கு எதுவுமே தெரில. ஏன்னா அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு அதாவது அங்கே மேக்கப் போட்டுருக்கும் போது அவங்க கூட தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி பேசும்போது கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன நீங்கள் ஏன் சடனாக இந்த மாதிரி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமான்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒயன் யார்கிட்டலாம் பேசுனாங்களோ அவங்களோட ரெக்கார்ட் லிஸ்ட்லாம் வாங்கி உங்கள் தம்பி பார்க்குறாங்க. உங்கள் தம்பி அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க கடைசி நிமிஷத்தில். அது வந்து யாருன்னு சொல்லிட்டு போய் அவங்கள போய் பார்த்தா சேவனை தான் போய் பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க, மேம் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவையும் உங்கள் தம்பியும் பார்த்துட்டு பேசுகிறாங்க. நீங்கள் எதாவது கால் பண்ணிங்களா என் பொண்ணுக்கு? ஆமாம் மேம் நான் கால் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து அவங்க கன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணியிருந்தேன். ரிப்போர்ட்ஸ் மாற்றி இருந்துச்சு. சரி அதுக்காக தான் வந்து ஏதாவது தப்பு எங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்திருக்கா இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியும் உங்கள் அம்மாவும் வந்துட்டு ஒரு மாதிரி இதாகிடுறாங்க. அவங்களும் வந்துட்டு மேம் எனி ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவ்வளோதான் 2 பேரும் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துடுறாங்க. மொத்த பிளானும் இப்போ அவளுக்கு தெரிய வந்து தான் அவள் போயிருக்கா.
அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ மிஸ்டர் கிம் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்னாச்சுன்ற மாதிரி கேட்டால் மொத்த விஷயத்தையும் அப்போ தான் அவங்க தம்பி இந்த மாதிரி சொன்னோன்னே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தலையில் கை வச்சு உட்காந்துறாங்க. டேயாங்க்கு செம்மையாக கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் இப்போ டேயாங் வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போனது, அவங்க அப்பா வந்து மானம் போயிடும், ரெப்புடேஷன் போயிடும். அது போக டேயாங்கோட அப்பா ரெப்புடேஷனும் போயிடும் தெரிஞ்சும் நீங்கள் வந்து இந்த இடத்துல கல்யாணத்தை விட்டு ஓடி இருக்கீங்கிறது அவருக்கு செம்மையாக வெறி வருது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிட்ட கார் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ மிஸ்டர் கிம் அவரை பிடிச்சிட்டு வேணாம் டேயாங் கொஞ்ச நேரம் அமைதியாரு, அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ அவளால் தான் இப்போ நம்ம குடும்பம் மானம் போயிடுச்சு, இப்போ அங்கிள் இப்படி படுத்திருக்காரு, அப்போ அதெல்லாம் கவலையே இல்லாமல் இப்படி தூக்கி போட்டு ஓடி இருக்கா. அதான் சொல்கிறேன் டேயாங், நீ சைலண்ட்டாக இரு, இப்போதைக்கு எதுவும் பண்ணாத, இப்போ உள்ளே இருக்க என் ஃப்ரெண்டு குணமாயிட்டு வெளியே வரதான் எனக்கு முக்கியம். சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கும் சைலண்ட் ஆகிடுறாரு. உள்ளே போன டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் வெளியவே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, மேம் ஒரு வழியாக காப்பாற்றிட்டோம், சரி எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க, இது ஒரு மைனர் ஹார்ட் அட்டாக் தான், இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர சான்சஸ் இருக்குது, பிகாஸ் வயசான காலம்ல ப்ளட் ப்ரெஷருன்னு சொல்லிட்டு அது இப்போ வந்து அவருக்கு சரி கிடையாது, ஹெல்த்தாக இல்லை, அதுதான் இங்கே அவருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எந்த ஒரு ஷாக்கான விஷயமும் வரக்கூடாது இதுக்கப்புறம் அவருக்கு. இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட அன்றைக்கி நீங்கள் கேட்டதுக்காக சொன்னேன் மேம், அது ரியலாகவே நடந்துருச்சு பாருங்களேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஐம் ரியலி சாரி மேம், இதுக்கப்புறம் ஒழுங்காக அவரை பார்த்துக்கோங்க, ட்ரிங்க்ஸ் எதுவுமே இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. மெடிக்கேஷன்ஸ்லாம் வாங்கணும் தம்பி, வாங்க தம்பின்னு சொல்லிட்டு நம்ம வயனோட தம்பியை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அவர் டாக்டர்கிட்ட அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க. இங்கே மிஸ்டர் கிம் அப்படியே உட்காந்துருக்காரு ஒரு மாதிரி இடிஞ்சு போய், உங்கள் அம்மா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. டேயாங் வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டு உள்ளே போய் பார்க்கலாமான்ற மாதிரி கேட்டோன்னே இப்போ போய் பார்க்கலாம், அவர் ஒரு அளவுக்கு கான்ஷியஸாக தான்ப்பா இருக்காருன்னு சொன்னோன்னே டேயாங் தான் உள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே வந்து உங்கள் அப்பா ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து போய் ஒரு மாதிரி படுத்து கிடக்காரு. அதை பார்த்தோன்னே டேயாங்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ டேயாங் வந்துட்டு அங்கிள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. பட் ரெஸ்பான்ஸ் இல்லை. அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை பண்ணதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது, என்ன நடந்தாலும் சரி உங்கள் பொண்ணை நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள், எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அங்கிள், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட்டுட்டோ என் ஃபேமிலியோ உங்கள் ஃப்ரெண்டை பற்றி கவலைலாம் பட வேணாம், சரிங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவோட கைப்பிடிச்சி பேசுகிறாங்க. உங்கள் அப்பா அப்படியே அந்த க்ரிப்பை வந்து டைட் பண்ணுறாரு. அதிலே புரியுது ஏதோ சொல்ல வராருன்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் வந்து அவர் கிட்ட போகிறாரு. கிட்ட போனோடனே இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு ஏதோ ஒன்று, அதை சொல்கிறத கேட்டுட்டு டேயாங்கும் வந்துட்டு அப்படியே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாரு. மிஸ்டர் கிம்மும் உங்கள் அம்மாவும் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க. டேய் இதுக்கு தாண்டா சொன்னேன், வயசான காலத்தில் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் போட்டு பாரு, தேவையில்லாமல் நீ நடித்ததுக்கே வந்து கடைசியில் படுத்து கிடக்க மாதிரி ஆயிடுச்சு, ஏன்டா இப்படி பண்ண, உன்னோட யாரா இருக்கா எனக்கு, நீ ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான்டா எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உங்கள் அப்பாவும் அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காரு. கண்ணை மூடியே தான் இருக்கார், எதுவுமே வந்து கண்ணை திறக்க முடியல, பட் பேச மட்டும் முடியுது லைட்டாக. ஸோ அப்படியே அவர் ஒரு மாதிரி முணுமுணுக்கிற சவுண்டு கேட்குது. நம்ம மிஸ்டர் கிம்மும் அவர்கிட்ட போயிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா வந்து பேசி இந்த மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஒரு இதுவாக ஒரு அளவுக்கு நார்மலாகிற மாதிரி தெரியுது உங்கள் அப்பா. டேயாங் அங்கேருந்து வேகமாக வெளியே போயிட்டுருக்காரு. செக்யூரிட்டி அந்த கார்ட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள கூட்டிகிட்டு இந்த மாதிரி உடனே போய் அந்த ஏர்போர்ட்டில் பிளாக் பண்ண சொல்லுங்கள் ஃப்ளைட்டை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஃப்ளைட் வந்து இன்னும் எடுக்க டைம் இருக்குது, குறிப்பிட்ட டைமுக்கு தானே எடுப்பாங்க, இஷ்டத்துக்குலாம் எடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஃப்ளைட்டை வந்துட்டு நிறுத்த சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஏறி இருப்பீங்க ஃப்ளைட்டில், பட் ஃப்ளைட்டை எடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏறி உட்காந்துட்ருக்கீங்க, சீக்கிரம் போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ டேயாங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே ஏர்போர்ட்டுக்கு தான் வராரு. வந்துட்டு அங்கே ஃப்ளைட்டை நிப்பாட்ட சொல்லியிருப்பாங்கள்ல, ஸோ உள்ளே வேகமாக வந்துட்டு ஃப்ளைட்டுக்குள்ளேயே வராரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை தரன்னு பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. வெளியே இழுத்துட்டு வந்து காருக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவரும் காருக்குள்ளே உட்காந்து வேகமாக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் பதறிட்டுருக்கீங்க, என்ன சொல்கிறதுனே தெரில, உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கார் கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் போய் நிற்கிது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் உங்களை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இழுத்துட்டு போயிட்டு அங்கே உங்கள் அம்மா முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தள்ளி விட்டோடனே உங்கள் அம்மா மேலே தான் நீங்கள் போய் விழுறீங்க. அப்படியே நம்ம டேயாங் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏண்டி என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், எல்லாம் உனக்கு தெரிய வந்துச்சு, உங்கள் அப்பா பண்ணது தப்பேன்னு கூட வச்சுக்கோயேன், அப்படி இருந்தும் உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, உங்கள் அப்பாவை அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி உங்கள் அப்பாவை இப்படி இந்த ஹார்ட் அட்டாக்ல வர வச்சு இவ்வளோ கேவலமாடி பண்ணுவ, இவ்வளோ சுயநலம் பிடிச்ச விளையாடி நீனு, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்கள் அப்பா பேச்சு கேட்கறதுல அவ்வளோ என்ன திமிரு, இந்த வெளிநாட்டில் போய் படிச்சுட்டோங்கிற திமிரா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பின்னாடி ஒளியிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு
டைம் இப்போதைக்கு விடுங்கன்னு சொன்னால், இல்லை ஆண்டி நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் தள்ளி போங்க, இப்போ நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போக சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி பார்த்தேன், எதையுமே நீ கேட்கல. அவ்வளோ என்னடி உனக்கு திமிரு, அவ்வளோ வெறி என் மேலே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோபம். ஏன்டி உனக்கு என்னை பார்த்தா எரிச்சலாக இருக்குது? கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தானே சொன்னேன், இப்போ என்ன அப்படி தெரியும் சொன்னேன் ஓடினா போகணும், ஓடினா போயிடணும் அப்படின்ட்டு இருக்கிறது. நீ ஓடி போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா? இப்போ உங்கள் அப்பா இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணம் நீ தான், அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அம்மாவை தான் பார்க்குறீங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் சுற்றி சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக்ல இருக்காங்கன்னு சொன்னோடனே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நீங்கள் அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறீங்க, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து உங்களை போகவே விடலை டாக்டர்ஸ், யாருமே இப்போதைக்கு போகாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே அந்த டே அந்த ஃபுல்லாக போயிடுது. அந்த டே நைட் டைம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமாவது போயிட்டு அப்பாவை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறீங்க, கதவை திறந்து போகிறீங்க. உங்கள் அப்பா அங்கே கான்ஷியஸாக தான் இருக்கார், பட் கண்ணை மூடி இருக்கார். நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்பா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் வேணும்னு பண்ணலப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு நினச்சி என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியலப்பா. அவன் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியும்லப்பா, அடித்து சித்திரவதைப்படுத்துகிற ஆளுப்பா. அவனுக்கு கோவம் வந்தால் என்னன்னாலும் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆள் கையில் நீ என்னை கொடுக்குற அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடில. பொய் சொல்லி என்னை அவன் தலையில் கட்டி வைக்கலான்னு பார்த்தியேப்பா, அதை நினச்சி தான்ப்பா நான் அந்த இடத்த விட்டு போகணுன்னு நினச்சேன். உன்னை அசிங்கப்படுத்தணும்லாம் இல்லைப்பா, உனக்கே தெரியும் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. அவன் கூட எப்படிப்பா நான் போய் வாழ்கிறது? அவன் என்னை எப்படி பண்ணுவான்னு உனக்கு தெரியும்ல. என்னை உன் முன்னாடி தானே அன்றைக்கி அடித்தான். அப்படி இருந்தோம் நீ அவனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் ஓடணுன்னு தான் நினச்சதில்ல. என்னப்பா தப்பு இருக்குது? தப்பு தான், ஒத்துக்கிறேன். அவ்வளோ பேர் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தின மாதிரி ஓடி போனது தப்பு தான். அதுக்கு நீ அடிக்கிறம்மா, எவ்வளோ நாள் நினச்சி அடிச்சுக்கோ. ஆனால் அப்பா என்னை புரிஞ்சிக்கோப்பா, ப்ளீஸ்ப்பா, என்கிட்ட பழையபடியே வந்துருப்பா, கண் முழிச்சு என்னை பாருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் கைப்பிடிச்சி அப்படியே அழுதுட்ருக்கீங்க பயங்கரமாக. உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட கண்ணிலேருந்து டிஎஸ் வந்து பட் கண்ணு முழிக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறீங்க. அப்பா தப்பு தான்ப்பா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறப்பா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நீ என்னை அடிக்கணுமா, நல்லா செருப்பால் கூட அடி வாங்கிக்கிறப்பா, கண்ணை முழிச்சு பாருப்பா ப்ளீஸ்ப்பா, என்ன சொன்னாலும் கேட்குறப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப கதறி கதறி அழுவுறீங்க. பட் அவர் கண்ணே திறக்கலை. அப்போ உங்கள் அம்மா உள்ளே வந்துட்டு, வயன் நீ வெளியே போ அம்மா, நான் வெளியே போன்னு சொல்கிறல்ல, நீ ஒரு தடவை பண்ணது பத்தாதா, இன்னும் என் புருஷனை வேதனைப்படுத்தணுமா, வெளியே போடி முதல்ல அப்படின்றாங்க உங்கள் அம்மா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வெளியே போயிடுறீங்க. உங்கள் தம்பி வரான், வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, அக்கா நான் தான் உன்ட்ட அப்போவே சொன்னல, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடு, உனக்கு பிடிக்கலன்னா இப்போ கூட போய் சொல்லிவிடு. நானா அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி கல்யாணத்துலேருந்தே ஓடிட்டியேக்கா, இது தப்பு இல்லையாக்கா, ஏன்க்கா இப்படி பண்ண, இப்போ உன்னால தான் அப்போ இந்த நிலமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியும் பயங்கரமாக திட்டுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, எதுவுமே சாப்பிடல, அப்படியே உங்கள் அப்பாக்காக வெளியவே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மிஸ்டர் கிம்மும் வராரு, வந்துட்டு உங்களை பார்க்குறாரு, பார்த்தும் பார்க்காத மாதிரி உள்ளே போயிட்டு உங்கள் அப்பாவை தான் பார்க்க போகிறாரு. டேயாங்கும் வராரு, அவரும் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாரு. யாருமே எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. உங்கள் செக்ரட்டரி வந்துட்டு உங்களை காரில் கூப்பிட்டு போயிட்டு பேசிகிட்ருக்கா. இதுக்கு தான் மேம் சொன்னேன், எந்த ஒரு முடிவும் நம்ம அவசரமாக எடுக்கக்கூடாது, எடுத்தால் இப்படி தான் நடக்கும். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் ஏதாவது சொல்யூஷன் தேடலாம். சொல்யூஷன் என்கிட்ட தான் இருக்குது. நான் முன்னாடியே கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனையே இல்லைம்மா, எல்லாம் என்ன தான் சொல்லணும். நான் நீ சொல்லும் போதே கேட்டிருந்தேன்னா கூட இந்த நிலமை வந்திருக்காது. நான் ரொம்ப செல்ஃபிஷில், எனக்கு தான் அறிவே இல்லை. என்னெல்லாம் இந்த செருப்பால் அடிச்சிக்கணும்னு சொல்லி உங்கள் செருப்பை கழட்டி நீங்கள் அடிக்கிற மாதிரி போகிறீங்க. அப்போ உங்கள் செக்ரட்டரி பிடிச்சிடலாம், நீங்கள் அவளை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்படியே வீட்டுக்கு தான் உங்கள் கார் போகுது. நீங்கள் அப்படியே அந்த ரூம்லேயே தான் இருக்கீங்க. அந்த டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்லேருந்து அடுத்த நாள் டே ஃபுல்லாக ரூம்குள்ளே தான் இருக்கீங்க. சாப்பிடல, எதுவுமே பண்ணல, அழுதுகிட்டே தான் உட்காந்துட்ருக்கீங்க. ரூமை விட்டே வெளியே வரல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 days கிட்டே போயிடுது. நீங்கள் அந்த 2 days ரூமுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கீங்க. 2 days கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலும் வருது. நீங்கள் அப்படியே கீழே தரையிலே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது, நீங்கள் வீக்காக பேசுகிறீங்க. ஹலோ மேம், சார் சரியாயிட்டார் மேம், இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரதா கேள்விப்பட்டேன். அப்படியா, வராரா, அப்பா வராரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு எந்திக்கிறீங்க. எந்திச்சு வெளியே போகிறீங்க. வெளியே போய் பார்த்தா அங்கே காரும் வந்துட்டுருக்கு. கார்லேருந்து உங்கள் அப்பாவை பொறுமையாக இறக்கி கூப்பிட்டு வராங்க. நீங்கள்
அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது உங்கள் அப்பா உங்களை திரும்பி கூட பார்க்காம உள்ளே என்ட்ராகி போயிட்டுருக்காரு. மிஸ்டர் கிம் தான் அப்படியே பார்த்து கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. மிஸ்டர் கிம்மும் டயாங்கும் அப்படியே உங்கள் தம்பி உங்கள் அம்மா எல்லாம் வந்துட்டுருக்காங்க. யாருமே உங்களை பார்த்து பேசக்கூட இல்லை. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் கூட்டு போய் உங்கள் அப்பா உட்கார வைக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து அங்கே ஸ்நாக்ஸ் டீலாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. உங்கள் அப்பாவும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. உங்களை அங்கே யாருமே வந்து பார்த்திங்கன்னா மதிக்கவே இல்லைங்கிறதை தாண்டி நீங்கள் அங்கே இருக்கீங்கங்கிறதே வந்து இல்லாத மாதிரி இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே தான் நிற்கிறீங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு பார்க்குறீங்க. அவர் கையை பிடிச்சி இது பண்ணுறீங்க, அவர் காலை பிடிச்சி ஆட்டி கேட்டுட்ருக்கீங்க, அழுதுட்ருக்கீங்க. பட் உங்கள் அப்பா எதுவுமே உங்களை வந்து கண்டுக்காத மாதிரியே தான் இருக்கார். எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கார். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவர் காலிலே தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்து கிடக்கீங்க. அப்பா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா, பேசாமல் இருக்காதப்பா, என்னால் முடியலப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் நீ சொல்கிறதையே கேட்குறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்கிட்ட பேசுப்பா, என்னை இக்னோர் பண்ணாதப்பா, உன்னை பார்க்காம இந்த 2 நாள் செத்துட்டு இருந்தேன், ஏன்ப்பா இப்படி பண்ணுற, நான் பண்ண தப்புக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன், தயவு செஞ்சு பேசுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அங்கே ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே டயாங்கு மிஸ்டர் கிம் அப்புறம் உங்கள் அம்மா தம்பி எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கே லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எதுவுமே பேசலை. உங்கள் அப்பாவும் சைலண்ட்டாகவே தான் இருக்கார். நீங்கள் கெஞ்சி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு. என்ன சொன்னாலும் கேட்பியா? கேட்குறேன்ப்பா, நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன்ப்பா. உன்னோட பனிஷ்மெண்ட் 6 மாதத்துக்கு நீ டயாங்க்கு செக்ரட்டரியாக வேலை பார்க்கணும். அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும், ஒரு அடிமை மாதிரி, முடியுமா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆகி போய் பார்க்குறீங்க, அப்பாவை அப்படி பேசுகிறாருன்ட்டு. ஆமாம், நான் தான் சொல்கிறேன், உன் அப்பா தான் சொல்கிறேன். உன்னை செல்லமாக வளர்த்ததுக்கு என்ன பேர் வாங்கி கொடுக்க முடியும், நல்லா கொடுத்துட்டேன் அப்பாவுக்கு. 6 மாதம் உனக்கு அடிமையாக போய் இருப்பியா? நீ இருக்க முடியுமா உன்னால்? அப்போ சொல்லு, அப்போ நான் உன்னை என் பிள்ளைய ஏற்றுக்கிறேன். நீ பண்ண தப்பை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்றாரு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு இருமலும் வருது. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு என்னங்க இந்த தண்ணி குடிங்க அப்படின்ட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் தம்பி வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு பாவமான நிலமையில. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியே தான் இருக்கீங்க. சொல்லுவேன், முடியுமா உன்னால்? முடியாது. அப்போ கூட நீ சுயநலமாக தான் நீ யோசிப்ப. உனக்கு உன்னோட ப்ரைடு அதுதான் முக்கியம். அப்பாவெல்லாம் உனக்கு எங்கே முக்கியம் தான், அன்றைக்கே ஓடி இருக்க மாட்டேன் ஓடுகாலி மாதிரி அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் பார்க்குறீங்க, அப்பாவை எப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் தான் இருக்கீங்க, எதுவுமே பேசலை, சில மாதிரி ஆயிட்டீங்க. மிஸ்டர் கிம் பேசுகிறாரு. இங்கே பாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. இதுக்கப்புறம் எதுவுமே பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அப்படியே விட்டுரு, ஏதோ ஒன்று போட்டோம். எதுக்கு திருப்பியும் வந்து கஷ்டப்படுத்திட்டு திருப்பி ஓடி என் பிள்ளையை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் சரி. நீ உன்னை பார்த்துக்கூடா, நீ தான் முக்கியம் எங்களுக்கு, வேறு யாரும் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு வந்து உங்களை ஒரு மாதிரி பேசிடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அங்கே உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணை துடைச்சிட்டு, கேட்குறேன்ப்பா, நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து அழுதுகிட்டே சொல்கிறீங்க. யாராலையுமே நம்ப முடியல நீங்கள் இப்படி பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு. நீ சொல்கிறபடியே 6 மாதம் நான் உனக்கு அடிமையாகவே இருக்கேன்ப்பா, நீ ஆனால் என்கிட்ட பேசுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவர் அப்படி உங்களை பார்க்குறாரு. அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, பெத்த பிள்ளை இப்படி பேசிட்டோமே சொல்லிட்டு. இருந்தாலும் உங்கள் முன்னாடி காட்டாமல் அந்த வெறப்போடையே இருக்கார். நீ சொல்கிற மாதிரியே 6 மாதம் இருந்தப்பா, எத்தனை வருஷம்னாலும் நான் வந்துட்டு அடிமையாக இருக்கேன்ப்பா, என்கிட்ட பேச மட்டும் செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிச்சி நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறீங்க. அவரும் வந்துட்டு, எந்திரி, நீ இந்த 6 மாதம் என் கண்ணிலே படக்கூடாது. டயாங் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு அவனோட அடிமையாக மட்டும்தான் இருக்கணும். நீ பண்ண அந்த தப்பை சரி பண்ணிட்டு என்கிட்ட வா. அது வரைக்கும் நீ லீவ் அயன் கிடையாது, என் பொண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி எஞ்சி போகிறாரு. உங்கள் அம்மா உங்கள் தம்பியும் வந்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போய் பார்த்துட்ருக்கீங்க அவங்களையே. டயாங்கும் சரி மிஸ்டர் கிம்மும் சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி நடந்து போகிறாங்க வெளியே. நீங்கள் வந்துட்டு கூப்பிட்றீங்க, அங்கிள் என்னை அப்படி கூப்பிடாத. மிஸ்டர் கிம், நான் அப்பா சொன்னதுபடியே செய்கிறேன், நாளைக்கு வந்து சேரு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கிளம்பி போயிடுறாரு. டேயாங் வந்துட்டு உங்களை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்திச்சு கிளம்புவீங்க ஒரு செக்ரட்டரியாக. இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து எல்லாம் இதானது சிஇஓ அந்த மாதிரி ஒரு பொசிஷன், டாப் பொசிஷனுக்கு தான். பட் இப்போ டேயாங் கீழே ஒரு ஸ்லேவாக ஒரு செக்ரட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறீங்க இந்த ஒரு 6 மாதத்துக்கு. அதுதான் அவங்க சொன்ன பனிஷ்மெண்ட். அதுக்காக தான் வந்து இப்போ டேயாங் கிட்ட ஒரு செக்ரட்டரியாக அவனை ஒரு பாஸாகவே ட்ரீட் பண்ணி, ஐ மீன் அவரை வந்து ஒரு பாஸாகவே ட்ரீட் பண்ணி அவர் கூட வந்துட்டு இந்த 6 months ட்ராவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கீங்க. ஒரு பனிஷ்மெண்ட் இது உங்களுக்கு. இதுதான் ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக். அதுக்குன்னு இந்த 2 months வந்து உங்களுக்கு ரொம்ப நார்மலாலாம் போல். அவர் வந்து உங்களை ரொம்ப குயின் மணிக்கையோ அந்த மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்துக்கல. அவரோட ஹேட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருப்பார். போட்டு படாத பாடு டார்ச்சர்ஸ், அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த 2 மாதம் உங்களை நிம்மதினா என்னன்னு கேட்குற அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பார். நீங்கள் அதெல்லாம் பொறுத்துட்டு உங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர்கிட்ட இப்போ செக்ரட்டரியாக இருக்கீங்க. இப்போ அவர் கூட இதெல்லாம் பற்றி நினச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கீங்க சைலண்ட்டாக. இந்த 2 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு கஷ்டப்படுத்தி என்ன தான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமீஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டில் வந்து அவரை பாஸாக தான் ட்ரீட் பண்ணுறீங்க. அவரும் வந்து உங்களை செக்ரட்டரியாக தான் பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு ஹேட் இருக்கும் போது எங்கேருந்து கெமிஸ்ட்ரிலாம் வர்க்காருது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. முன்னாடிலாம் டேயாங் வந்து எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருப்பாருன்னெலாம் சொல்ல மாட்டேன், பச்சையாலாம் முழுவ மாட்டேன். பிகாஸ் அவர் என்ன தான் கேர் பண்ணாலும் போட்டு படுத்தி எடுத்துருவார். ஏன் காலேஜ் டைமில் நம்ம வயனும் டேயாங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து டேயாங்க்கு வந்து வயன் மேலே க்ரஷ் வந்து லவ் வந்து எல்லாமே வந்திருக்கும். அது சின்ன வயசுலேருந்து லவ். பிகாஸ் அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே 2 பேரும் கூத்தடிக்கும் போது பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போகிறது, அதனால் அந்த பச்சை மண்ணுங்க மனசில் ஒரு காதல் வந்துடுச்சு. என்னதான் வயனுக்கு வந்து அந்த டைம் வந்து காலேஜில் போயிட்டு இருந்ததுனால அவரை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நிலமை வந்திருந்தாலும் பட் வயனுக்கு வந்து டேயாங்கை பிடிக்கும். பிகாஸ் டேயாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லாம் பண்ணுவார் அந்த டைம்லலாம். என்ன தான் இப்போ ரக்கடு எல்லாமே இருந்தாலும் கேர் பண்ணிக்குவார். அதனால பிடிக்கும். யார்கிட்டையும் விட்டு தர மாட்டார், ரொம்ப பொசசிவாக இருப்பார். வயனுக்கு வந்து எது பிடிக்காதோ அதை செய்ய மாட்டார், பிடிச்சது தான் செய்வார். வயனுக்கு பார்த்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம வயனுக்கு வந்து சாப்பாடுனா உயிர். அந்த விஷயம் நல்லாவே தெரிஞ்சு ஏதாவது சண்டை போட்டு அடித்தாலும் சோறு வாங்கி கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போதுலேருந்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயனுக்கு வந்து டேயாங் அதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா வயனுக்கும் வந்துட்டு லவ் மாதிரி தான். நம்ம டேயாங் மேலே ஒரு ஆசை எல்லாமே இருக்கும். அவங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஸ்டடீஸை ப்ரிஃபர் பண்ணதுனால நம்ம லவ்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைம் வந்து டேயாங்கை ரிஜெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவர் பல்லார்னு ஒன்று விட்டு அதோட சரி அந்த பிள்ளை மனசு உடஞ்சி போச்சு. இருந்தாலும் நம்ம டேயாங் மேலே அவங்களுக்கு அந்த ஒரு லவ், அந்த ஒரு இது இருந்துட்டு தான் இருக்குது, இன்னும் வரைக்கும் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சண்டைலாம் ஆச்சோ அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்துட்டு டெஸ்ட்ராயெலாம் ஆகலை, அப்படியே அழிஞ்சேலாம் போல் அது காணாமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம், தொலைஞ்சு போயிடுச்சு. நம்ம வயந்தான் போய் தேடிக்கின்னு இருக்கணும், வேறு வழி கிடையாது. பிகாஸ் என்ன அவங்க படுத்தின பாடம் இந்த மாதிரி. இந்த 2 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வயன் வந்து டேயாங் கிட்ட சரியாலாம் பேசலை. ஏதாவது அசிங்கப்படுத்துகிறாரா, ஏதாவது டென்ஷன் படுத்துகிறாரா, ஏதாவது நம்மளை இரிட்டேட் பண்ணுறாரா, அதுக்கெலாம் அமைதியாக தான் இருக்காங்க. நம்ம வயன் வந்துட்டு எல்லா டைமும் பேசிக்கிட்டே இருக்கிற ஆள் சரிங்களா, எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சேரிங்காக எக்ஸ்ட்ரோவேட்டாக இருப்பாங்க. பட் இந்த பிரச்சனை ஆகி அவங்க அப்பா இந்த மாதிரி சொன்னதுலேருந்து நம்ம டேயாங் வந்து பாஸாக பார்க்குறதா இருக்கட்டும், டேயாங் என்ன சொன்னாலும் செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ரொம்ப சைலண்டாக தான் போயிட்டுருக்காங்க. எதுவுமே பேசிக்கல. அவர் ஏதாவது திட்டுறாரா, ஏதாவது இவங்க மேலே தப்பே இல்லைனாலும் அந்த இடத்துல அந்த தப்பை ஒத்துக்கிட்டு போயிட்டு ரொம்ப அமைதியாக ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. நம்ம வயன் இப்படி இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் டேயாங்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அவரையும் நம்ம வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. அவரும் அஃபெக்ட் ஆகிருக்கனால அவரும் நல்லா 2 மாதம் என்ன தான் அமைதியாக இருந்தாலும், என்ன தான் வந்துட்டு தன்னோட லவ்வரு தன்னோட வந்து ஆசை பொண்டாட்டியாக இருந்தாலும் he still choose ரிவெஞ்சுங்கிற அந்த பார்த்து தான் சூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயனை படாத படுத்தி எடுக்கிறார் இவர். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காரும் போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. நீங்களும் வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கீங்க. அவர் பின்னாடி ரொம்ப சைலண்ட்டாக. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு பார்க் கம்பெனி. உள்ளே போகிறாங்க, லிஃப்ட்லேயும் வந்துட்டு ஏறுறீங்க 2 பேருமே. மேலே போயிட்டு அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்கும்ல, ஸோ ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி, அங்கே தான் உள்ளே போகிறீங்க. பார்த்தா அங்கே பார்க் ஜிம்மின் தான் நிற்கிறாரு. அவர் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு ஒரு மாதிரியாகவே. டேய் என்னடா சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் பார்த்தோன்னே டேயாங் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு எஞ்ச உட்காரு அப்படின்றாரு. அப்போ ஜிமினும் உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்காந்துடுறாரு. டேயாங்கும் உட்காந்துட்டாங்க. நீங்கள் மட்டும் அங்கே நின்றுட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஏன் நின்றுட்டே இருக்க, உட்காரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாரு டேயாங்கும்.
ஜிமினும் அதை பார்த்துட்டு, இன்னுமாடா மனசில் வச்சுட்ருக்கீங்க, பாவண்டா அந்த பொண்ணு, என் கண்மடி தாண்டா பார்த்துட்ருக்கேன், நீ அவளை படுத்துகிற பாடெல்லாம், உன் வெறி இன்னும் போலையாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்காரு. எதுவுமே ஆனால் பேசிக்கல. அதுக்கப்புறம் என்ன விஷயம் எல்லாமே கேட்டோடனே, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஓகே, பட் ஸ்டில் வந்து கான்ட்ராக்ட் வந்து நமக்கு இது வேலிட் ஆகணும்னா அதுக்கு அந்த பார்ட்டிஸ் வந்துட்டு ஃபுல் கன்சென்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்க ஃபுல் கன்சென்ட் கொடுத்த மாதிரி இல்லை, அதுக்கு பதிலாக கோர்ட்டுக்கு தான் போன மாதிரி தெரியுது, அது கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனை பண்ணுறானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைதியாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் பேசுகிறோன்னே சரி ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி நாளைக்கு எங்கள் அம்மா அப்பாவோட அனிவர்சரி மறக்காமல் வந்துருங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு 2 பேருமே ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஜிமின் வந்துட்டு அதுக்கப்புறம், டயாங் என்னடா இன்னுமாடா அது மனசில் வச்சிட்ருக்க, எதை பாவண்டாவ, எனக்கு தெரியும் அதெல்லாம், நீ வாய மூடு அப்படின்றாரு. ஜிமின் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்களும் ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு ஐயிலே ஒரு சிக்னல் கொடுக்குறீங்க. அவர் வந்து உங்களுக்கு பேசினது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ண மாதிரி அவர் கேட்டிருப்பார். அதுக்காக வந்து ஒரு கிராட்டிடியூடை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அவருக்கு. அவரும் வந்து ஹெட்டை நோட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டயாங் கூடயே தான் பின்னாடி நடந்து போய்ட்டுருக்கீங்க. அவரும் காரில் ஏறுறாரு, நீங்களும் காரில் ஏறுறீங்க. அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே இந்த கார் வந்து வீட்டுக்கு போகுது, டயாங்கோட வீட்டுக்கு. டயாங்கும் உள்ளே போகிறாரு, நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு குக் பண்ணுற வேலை, அவருக்கு எல்லாமே ட்ரெஸ் எடுத்து வைக்கிற வேலைன்னு சொல்லிட்டு ஒரு மெய்டு மாதிரி அவருக்கு நீங்கள் சரிங்களா, அந்த வேலையும் பண்ணி எடுத்து வச்சிடுறீங்க. அவர் டைனிங் டேபிளுக்கு வராரு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவர் அப்படியே அந்த சாப்பாடு வாயில் வச்சுட்டு, என்ன சாப்பாடு செஞ்சுருக்க சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அவர் பண்ணதெல்லாம். அப்படியே நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. என்ன பேசுகிறது எதுவுமே பண்ண தெரியாமல் இருக்கீங்க. நம்ம பண்ண அந்த ஒரே ஒரு தப்புக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து ரூமில் அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா உங்கள் தம்பி தான். நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, உங்கள் கண்ணெலாம் தொலைச்சிட்டு. என்னக்கா எப்படி இருக்க? நல்லா தான்டா இருக்கேன். இல்லையே உன் வாய்ஸ் சரியில்லையே. இல்லை நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை, நல்லா தான் இருக்கேன், டேங்க் நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்றீங்க. அக்கா நீ யார்ட்டனாலும் பொய் சொல்லலாம், ஆனால் என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. உண்மையிலே சொல்லு, டேங்க் மாமா உனக்கு எதுவுமே பண்ணல, சந்தோஷமாவா வச்சுக்கிறாரு? எதுவுமே பண்ணலடா, சந்தோஷமாக தான்டா இருக்கேன். நல்லா நடிக்க கற்றுக்கிட்டேக்கா அப்பா மாதிரியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை வச்சிடறான். இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுருப்பான். இப்படி ஜிமினோட அம்மா அப்பாவோட பார்ட்டி இருக்குல்ல, ஆனிவர்சரி பார்ட்டி, அது வந்து இவங்களும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நான் உன்னை பார்க்குறேன்க்கா, உன்னை பார்த்து 2 மாதம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் காலையும் வச்சிடுறான். அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இவனாவது கூட இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் மனசை தேத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டே அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே சீக்கிரம் எழுந்துச்சி டயாங்க்கு வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபைலையும் எடுத்துகிட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. அங்கே போய் பார்த்தா எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில காசிப்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரிச்சாக கிளாஸியாக இருக்காங்க, மேபி வந்து டயாங் சாரோட ஃபியான்சியாக இருக்கலாம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. அது உங்கள் காதில் விழுது. பட் ஸ்டில் நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி போயிடுறீங்க. அப்போ அங்கே போகிற எம்ப்ளாயி வந்துட்டு ஒரு மாதிரி கமெண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தராக கமெண்ட் அடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இது போகிறா பாருங்கள் டயாங்கோட செக்ரட்டரி, ஐ மீன் மேபி ஹிஸ் லட் அப்படின்ற மாதிரி பேசிடுறான். உங்களுக்கு அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது. பட் ஸ்டில் நீங்கள் அதை கேட்டும் கேட்காத மாதிரி நீங்களும் அதை தாண்டி போயிடுறீங்க. பிகாஸ் எவ்வளவோ பேசிட்டாரு டயாங்கு, இவன் பேசியில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காதிலே விழாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிடுறீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த டீம் மேனேஜ்மெண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே மீட்டிங் ஹால் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு சொல்லிலாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஜியா மேடம் வராங்க, ஸோ ஒன்றுமே மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா நம்ம பாஸ் நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்க. பிகாஸ் பாஸோட ஃபியான்சி. ஸோ பார்த்து பண்ணுங்கடா பொறுமையாக, எந்த ஒரு பொருளையும் உடச்சிடாதீங்க, நீட்டாக இருக்கணும். அந்த டேபிளை தொட, முதல்ல அந்த சீட்டை தொடடா 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 பண்ணி பையில என்னடா பண்ணி வச்சுருக்க, டைம் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. நீங்கள் அதெல்லாம் கண்டும் காணாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் டயாங்கோட பிளேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட கேபினில் போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ பை டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பொண்ணு வந்துடுது. டயாங் வந்து இன்னும் வரல. ஓகேங்களா, 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே இவங்கள தான் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. டயாங் சார் இன்னும் வந்துடுவார் 5 மினிட்ஸில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அதை போய் ஜியா கிட்ட அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க வராங்க. அதுக்கப்புறம் டயாங்கோட கேபினுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா
மேம் இது சாரோட கேபின், சார் வந்து இன்னும் வரல அப்படின்ற மாதிரி பொலைட்டாக பேசுகிறீங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குல்ல. மேம் சாரோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. அப்போ நீ மட்டும் வரலாமா? ஜஸ்ட் டூ யோர் ஒர்க் அப்படின்ற மாதிரி திமிரா அந்த பொண்ணு பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேயாங்கோட சேரில் போய் உட்காருது. உங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது அந்த பொண்ணு பண்ணுறது. ரொம்ப திமிரா எப்படி சொல்கிறது, என்னன்னாலும் நான் பண்ணுவேன், நீ எனக்கு கீழே அடங்கி தான் போகணுன்ற மாதிரி அந்த பொண்ணோட பேச்சு, அந்த நடவடிக்கையெல்லாம் இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் டேயாங்க்கு கெட்ட கோவம் வரும் அவரோட பொருளில் கை வச்சா. ஸோ நீங்கள் அதனால் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேயாங்கும் கரெக்டாக என்டர் ஆக அந்த பொண்ணு வந்துட்டு அவரோட சேரில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவருக்கு செம்மையாக காண்டாகுது. உடனே பயங்கரமாக கத்துறாரு. யாரை கேட்டு முதல்ல இவரை கேபின்குள்ளே விட்டார்? வயன், உன்னை தான் கேட்குறேன், யார் நீ? எதுக்கு என் சேரில் உட்காந்துருக்க? கெட் அப், ஐ செட் கெட் அப் அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. நீங்களும் சரி அந்த பொண்ணும் சரி அரண்டு எந்திரிச்சிடுறீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கெட் அவுட் அப்படின்ட்டு வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு நான் உன்னை சொல்லலை, உன்னை சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அரண்டு ஒரு மாதிரி பயந்துடுறா அவர் கத்துனதில். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை முறைச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறா. வெளியே போகும்போது வந்து இந்த க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்கள்ல டோரை, அது ஒரு மாதிரி ஸ்லாமிங் சவுண்டில் பண்ணிட்டு போகிறா. அவள் போனதுக்கப்புறம் டேயாங் உங்களை தான் பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே உங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக தான் நிற்கிறீங்க. அவர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாரு, ஜேக் ஜேக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு அவர். நீங்கள் அப்படியே அவர் கத்த பயந்து அப்படியே உங்கள் உடம்புலாம் ஷிவர் ஆகுது. உள்ளே அந்த ஜேக் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்த்து கொத்திக்கிட்டு உள்ளே வரான். எஸ் பாஸ் சொல்லுங்கள். பிரிங் மீ அனதர் சேர். பாஸ் சொன்னது கேட்கலையா? வேறு சேர் எடுத்துகிட்டு வா போ. இப்போ எனக்கு 5 செகண்டில் இப்போ அது வரல, இன்னைக்கு எல்லோரும் ஃபயர் பண்ணிருவேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவனும் பதறி அடிச்சுட்டு போகிறான் வேறு சேர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கை கால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடுங்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஜேக்கோ வந்து சேர் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தோடனே அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டஸ்ட் இருக்கிற மாதிரி அதை தொடச்சிட்டு நம்ம டேயாங் கிட்ட தான் வச்சோடனே டேயாங் அந்த சேரில் உட்கார்றாரு. அப்போ வந்துட்டு இன்னொருத்தன் உள்ளே வரான். அந்த டீமோட மேனேஜர் இருப்பாங்களே, இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் இவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களை சூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களோட மேனேஜர் வந்துட்டு சார் ஜெயா மேம் வந்துட்டு வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க சார் மீட்டிங் அண்ட் நம்மளோட கான்ட்ராக்டை சார் அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே சொல்கிறான். நம்ம டேயாங் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க, எதுவுமே பேசலை. நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க 2 பேத்துக்குமே பாவமாக இருக்கா. ஐயோ இன்றைக்கி அந்த பொண்ணோட நிலமை என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேஸே ஒரு மாதிரி கொலை வெறியில் இருக்குது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட பொருளை தொட்டாலே பிடிக்காது. அந்த பொண்ணு அவரோட சேரில் வந்து உட்காந்தது அவரால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ தான் அவருக்கு கால் வருது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் எடுத்துகிட்டு யாருன்னு கேட்டால் மிஸ்டர் கிம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க அப்பா தான் கால் பண்ணியிருக்காரு போல். எஸ் சார் கொடுக்குறேன் சார் அப்படின்னு நீங்களும் வந்து ஃபார்முலாக பேசிட்டு சார் மிஸ்டர் கிம் லைனில் இருக்கார் சார், பேச முடியாதுன்னு சொல்லு. பட் ஏதோ பேச முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் பயந்துடுறீங்க. உங்கள் காலும் கட் ஆகிடுது. அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எழுந்துச்சி வெளியே போகிறாரு. நீங்கள் பின்னாடிலாம் போகல, அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. அவர் அப்படியே எங்கேயோ வெளியே போயிடுறாரு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீத் அப்போ தான் எடுத்துகிட்டு விடுறீங்க ஓரளவுக்கு. திருப்பி உங்களுக்கு கால் வருது இந்த மாதிரி யார்கிட்ட இருந்தோ. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. லேண்ட்லைன் அட்டன் பண்ணோன்னே ஜியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க கூடயே சேர்ந்து மிஸ்டர் கிம்மும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கதா சொல்கிறாங்க. நீங்களும் வந்து சரி உடனே வந்து அவங்கள பார்க்கறதுக்காக போகிறீங்க. ஆஸ் அ செக்ரட்டரியாக வந்துட்டு அது இஷ்யூவை வந்துட்டு கிளியர் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு தான் போகிறீங்க. மிஸ்டர் கிம் வந்துட்டு இருக்கிறதா சொன்னோன்னே நீங்கள் அந்த ரூமுக்கு தான் போய் வெயிட் பண்ணுறீங்க. அங்கே ஜியா உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி பேய் அடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா. அவளை பார்த்தோன்னே உனக்கு வேணும்டி, நான் அப்போவே சொன்னேன் எந்திரின்னு கேட்டியா நீ அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் போட்டு நீங்கள் அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி சொல்கிறீங்க. மேம் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். பாஸ்க்கு வந்துட்டு அவங்க சேரில் உட்காந்தா பிடிக்காது. அதை சொல்ல நீ யார்? மேம் சாரி, அதை சொல்ல நீ யாருடி? நான் அவனோட ஃபியான்சி, நான் அப்படி தான் உட்காருவேன். அவன் எப்படி பண்ணுறான், அவனுக்கு என்ன பிடிக்கல, அதெல்லாம் என் கவலை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிஸ்டர் கிம் வந்துடுவார். அங்கிள் வந்தோடனே பேசிக்கோங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி அவர் மேலே இருக்கிற கோத்தவங்க மேலே காட்டுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவளை பார்த்துட்டு இவ திருந்த மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே மேம் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். இல்லை வெயிட், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது மேம் சொல்லுங்கள். ஸோ ஆமீஸ் ஃபைனலி
இந்த 2 ஷார்ட்ஸ், அதாவது வென் லவ் கனெக்ட்ஸ்ன்னு சொல்லி வியோட இந்த 2 ஷார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஆனாவுடைய ஃபேமிலி மெம்பராகவே இருக்கணும்னு நான் நினச்சி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் திருப்பி வராமல் போகிறேன் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. கண்டிப்பாக வருவேன். இந்த தடவை பேச்சு மீற மாட்டேன். ஓகே, பிங்கி ப்ராமிஸ் ஆர்மிஸ். சரி ஆர்மிஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது யுவர் பிலவ்ட் ஆத்தரானா. See you all in the next video. Tata, love you all, chala kutis. Sarange, parahe.